திமுக மேற்கு மண்டல மகளிர் அணி மாநாட்டிற்கு வருகை தரும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கும் வி செந்தில் பாலாஜி, கரூர் மாவட்ட கழக செயலாளர். அம்பேத்கர் அகாடமி நடத்தும் மாநில அளவிலான போட்டித் தேர்வர்களுக்கான 50 லட்சம் மதிப்புள்ள அங்கீகார மேடை. மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. 2026 புத்தாண்டு மேஷராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே மிக அற்புதமான விஷயங்கள் எல்லாம் உங்கள் வாழ்வில் நடக்கப் போகிறது என்றால் அது இந்த வருஷம்தான். முக்கியமாக நீங்கள் கார் வாங்க போகிறீங்க, லேண்ட் வாங்க போகிறீங்க, உயர் கல்வி படிக்க வெளிநாடுகளுக்கு செல்ல போகிறீங்க. இதெல்லாம் நடக்கும். பாயிண்ட் நம்பர் 1 தான். யார் யாருக்கெல்லாம் லாங் டேர்ம் டிசைர்ஸ் இருக்கோ, பெரிய ஒரு கோல், நான் ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியில் படிக்கணும், கேம்பிரிட்ஜில் படிக்கணும் போன்ற பெரிய பெரிய ஆசைகள், உயர் பதவி, நான் கூகுள் கம்பெனியில் வாழ்க்கையில் வேலைக்கு சேரணும் போன்ற விஷயங்கள், ஏதேனும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய இலக்குன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, என் வாழ்க்கையில் இது நடந்தால் போதும் அப்படின்னு, அந்த இலக்கு நிறைவேறப் போகிற வருடம் இந்த வருடம். காரணம் 4ஆம் இடம் என்பது உயர்கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை எல்லாமே. இப்போது இந்த 4ஆம் இடத்திலே இந்த குரு பகவான் உச்சம் என்பதை 2 வகையாக ஜூனுக்கு அப்புறம் தான் ஆகிறார். ஜூனுக்கு முன்னாடி என்ன நடக்கும்? 7.5 சனி இருந்தார்ல இந்த 12ஆம் இடத்துல, அந்த 7.5 சனி நார்மல் சனியாக மாறிட்டார். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குரு பகவான் பார்வைப்பட போகுது. பிஃபோர் ஜூன் இது வக்கரம் பெற்ற சனி வக்கர நிவர்த்தி அடைஞ்சதாலங்க இந்த 7.5 சனியுடைய பாதிப்பு கம்மியாகும். சாதாரண பாதிப்பா சார் அது சொல்ல முடியுமா வார்த்தைகளில்? பணமே இல்லாத ஒரு நிலைமை உருவாக்கிட்டான். சனியே பிணியேனா. அப்போ எப்போ பார்த்தாலும் கஷ்டம், வியாதி, கால்வலி, கைவலி, முதுகுவலி, மூட்டு வலி, 1-2 பிரச்சனையாக கொடுத்தா இந்த சனி பகவான். 12ஆம் இடத்தில் அமர்ந்திருந்த சனி பகவான் பல பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருந்தார். அவர் இனிமே என்ன ஆகும்? இந்த ஜூனுக்கு அப்புறம் சரியாயிடுவார். 2026 பிறக்கின்ற இந்த ஜனவரி 1ஆம் தேதி உங்களுக்கு குரு பகவான் 12 குடையவர் 3இல் மறைந்து விபரீத ராஜயோகம் பெறுகிறார். விபரீத ராஜ யோகம் அப்படின்னா என்னங்க? அப்படின்னா குருவே உங்களுக்கு நிறைய நற்பலன்களை தரப்போகிறார். அதாவது சாதாரணமாக தர வேண்டியவர் இன்ட்டு 2x 3x ஸ்பீடில் தரப்போகிறார். அப்படின்னா என்ன ஆகும்? தங்க மழை வாரி கொட்டுகிறார். அப்போ 12 குடையவர் 3ஆம் இடத்தில் மறையும் பொழுது சுப செலவுகளாக வீட்டில் நடக்கும். என்ன இப்போ தான் காது ஊற்றுனீங்க, அதுக்கப்புறமா இப்போ கல்யாணம் நான் வந்தது, அதுக்கப்புறம் வீடு கட்டுறேங்கிறீங்க, நிறையா பணம் அச்சடித்து வச்சுருக்கீங்க போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொந்தக்காரர்கள்லாம் வியக்கிற அளவுக்கு 12 குடையவர் 3ஆம் இடத்திலே மறையும் பொழுது வெறும் மங்கள சுபமங்கள நிகழ்ச்சிகளாக நடக்கும். அடுத்தடுத்த விழாலே இருப்பீங்க. மக்கள் இந்த என்ன எப்போ பார்த்தாலும் விழாலே இருக்காங்க அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நீங்கள் மேன்மை பெறுவீர்கள். இந்த 3ஆம் இடத்து குரு பகவான் 5ஆம் பார்வையாக 7ஐ பார்க்கிறார். வருடத்தின் துவக்கத்திலே நீங்கள் ஃபாரின் போவீங்க. ஐம் ஃப்ளையிங் மேன், ஐம் கோயிங் டு ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, இந்த மாதிரிலாம் நீங்கள் வெளிநாடுகளுக்கு எல்லாம் செல்கிறீங்க. உங்களுடைய கனவுகள், நான் தான் சொன்னேன்ல, உங்கள் கனவுகள் நிறைவேறும்னு சொன்னேன். சில பேருக்கு அமெரிக்கா போகிறதே ஒரு கனவு. இன்றைக்கி இந்தியா அமெரிக்காவை போல வல்லரசாகி கொண்டிருக்கிறது நண்பர்களை. அவங்க இங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க. உண்மை அதுதான். ஆனால் நமக்கு ஒரு லாங் டேர்ம் விஷன் இருக்கும், நம்ம அங்கே போயிடணும் அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் இப்போ நிறைவேற போகுது. 7ஆம் இடம் என்பது காதல், 7ஆம் இடம் என்பது கல்யாணம். அப்போது எனக்கு கல்யாணமே ஆகலை குருஜி, என்ன பண்ணுறதுன்னு தெரில, நான் பார்க்காத பொண்ணு கிடையாது, பார்க்குறத ஒன்று எனக்கு அவங்கள பிடிக்காமல் போயிடுது, அல்லது அவங்களுக்கு என்ன பிடிக்காமல் போயிடுது, ஆகும்போது எனக்கு கல்யாணம் மட்டும் ஆக மாட்டேங்குது என்பது தான் பெரிய ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருந்தது. 7ஆம் இடத்திலே குரு பகவான் பார்வைப்பட்ட உடனே திருமணம் ஆகிவிடும். அடுத்து குரு பகவான் 9ஆம் இடத்தை பார்க்கிறார், அதிர்ஷ்டத்தை பார்க்குறார். அடுத்த லக்கி பாஸ்கர் யார் தெரியுமா? நீங்கள் தான், வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான் லக்கி பாஸ்கர். நீங்கள் எதை தொட்டாலும் ஓடும். அது என்னமோ தெரில, உங்கள் ராசி நீங்கள் எதை தொட்டாலும் ஓடும். காரணம் என்னென்னா, நீங்கள் நல்லவங்க. மேஷராசிக்காரர்கள் 9ஆம் இடத்தை குரு பார்க்கக்கூடிய வரம் பெற்றவர்கள். அடுத்ததாக 12ஆம் இடத்தை குரு. இப்போ இதெல்லாம் ஜூனுக்கு முன்னாடி ஃபாரின் போகிறது, அதிர்ஷ்டம் வர்றதெல்லாம் ஜூனுக்கு அப்புறம் ஸ்ட்ரைட்டாக இவ்வளோ நேரம் நீங்கள் விதைச்சதுக்கெல்லாம் அறுவடை செய்ய போகிறீங்க. என்னது? கார் வாங்க போகிறீங்க, லேண்ட் வாங்க போகிறீங்க, உயர் பதவி கையில் கிடச்சிரும், ப்ரொமோஷன் லிஸ்ட்டில் பேர் வந்துடும். என்னங்க திடீர்னு டெப்டி மேனேஜர் ஆகிட்டீங்க? ஆமாம், இனிமேல் டெப்டி மேனேஜர் போட்டு அப்படி எப்போ வந்து சார்ஜ் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. எஸ் சார், நாளைக்கே வரேன் சார் அப்படிங்கிற மாதிரி. என்ன திடீர்னு இவ்வளோ பெரிய போஸ்டிங் வாங்கிட்டீங்க? போஸ்டிங் வாங்கினதுக்கப்புறம்
அவ்வளோதான், ஆள் மிடுக்கே மாறிடும். உங்கள் ட்ரெஸ்ஸிங் என்ன, சரி பெரிய பெரிய பதவிகளுக்கெல்லாம் போவீங்க. 5ஆம் இடத்தில் 5ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். சும்மா ப்ரொமோஷன் வாங்கலை சார், உழைச்சி கஷ்டப்பட்டு வாங்கின ப்ரொமோஷன். உழைச்சவனுக்கு தான் தெரியும் கஷ்டம். உண்மை உண்மை. 4ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் 5ஆம் பார்வையாக 8ஐ பார்க்கும் பொழுது வீடு மாடு மனை போலவே சொத்து வாங்குறீங்க. சொத்து, இடம் வாங்குறீங்க, வீடு வாங்குறீங்க போன்ற விஷயங்கள். அடுத்து இந்த குரு பகவான் உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க. இப்போ இவ்வளோ நாள் நீங்கள் அதிர்ஷ்டத்தை நம்பிட்டு இருந்தீங்க, இப்போது ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ், புதுசாக ஒரு கடை போடுறது, ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறது, பொதுவாகவே கெமிக்கல் போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லா வரும். வெடி மருந்து அது மாதிரிலாம் பட்டாசு தயாரிக்கிறவங்கெல்லாம் இருக்காங்க பாருங்கள், சிவகாசி குரூப்ஸ். அது மாதிரி மேஷராசிக்காரர்களுக்கு வெடி மருந்து, கெமிக்கல், அதே மாதிரி ரசாயனம் போன்றவை வரும். உரக்கடைகள், அதே மாதிரி உணவு, முக்கியமாக ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ்லாம் சூப்பராக வரும். மேஷராசிக்கார் பெரும்பாலும் மேஷராசிக்காரங்க டிரைவிங்கை விரும்புகிறவங்களாக இருப்பாங்க. அந்த டிரைவிங் தொழில் நல்லா வரும். கார்லாம் எடுத்து ஓட்டுறவங்க பிரமாதமாக ஓட்டுவாங்க. ஐடி சம்மந்தப்பட்டவங்களாக இருப்பாங்க. மேஷராசிக்காரர்கள் ஐடி துறையில் இருக்கிறவங்கலாம் ரொம்ப அருமையாக இருப்பீங்க. பொதுவாகவே மேஷராசிக்காரர்களுக்கு இந்த இந்த ராகு பகவான் இருக்கார் பாருங்கள் 11ஆம் இடத்துல. அது ஒரு சிறிய விபத்து. தலையில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மேஷராசிக்காரர்கள் தலையில் ஒரு காயம் ஏதேனும் ஒன்று இருக்கும். அந்த மாதிரி இந்த மேஷராசிக்காரர்களுக்கு தலையில் அடிபடாமல் பார்த்துக்கணும். அது ஒன்று மட்டும்தான். ஏன்னா 5ஆம் இடத்துக்கு கேது, சின்ன விபத்து ஏற்படாமல் பார்த்துக்கணும். தலையில் அடிபடுறது, அப்பாவுக்கு மருத்துவ செலவு எப்போ பார்த்தாலும் மேஷராசிக்காரங்களுக்கு இருக்கும். அது இந்த வருடம் இருக்காது. காரணம் என்றால் குரு பகவான் 9ஐ பார்த்துட்டார். இனிமேல் அப்பாவுக்கு சகல காரியங்களும் சித்தியாகும். முக்கியமாக குரு இந்த சனியை பார்க்குறார். 7.5 சனியை குரு பகவான் பார்க்கையிலே சனி நார்மல் சனியாக மாறிவிடுகிறார். ஆக ஃபாரின் போகிறீங்க, ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, சொத்து வாங்க போகிறீங்க, அப்பாவுக்கு ஹெல்த்தெல்லாம் சரியாக போகுது, புதுசாக வண்டி வாங்குறீங்க, பிரமாதம். மேஷராசிக்காரர்கள் 100க்கு 95 மார்க். ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த 2026 எப்படி இருக்க போகிறது? ரிஷபராசிக்காரர்கள்னாலே லக்ஸுரி விரும்பிகள்ங்க. நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஒரு அன்டெவலப்டு ஏரியாவில் தான் இடமே வாங்குவீங்க. அது நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் அந்த இடத்துக்கே நிறைய பேர் கூட்டமாக வருவாங்கன்னா பார்த்தீங்களேன், அது உங்களுடைய சிறப்பு. உணவு நல்லா சாப்பிடக்கூடிய பழக்கங்களுடையவர்கள், ரொம்ப சுகவாசிகள். எல்இடி ஸ்க்ரீன் தான், டிவி தான், அது புஸ்ஸி சோஃபா தான், இந்த மாதிரி ஆட்கள் நீங்கள். இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் என்ன கம்ஃபர்ட் தரப்போகிறாரு? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே அப்படி தான் ஆரம்பிக்கணும். ஏன்னா கம்ஃபர்ட் விரும்பிகள் நீங்கள்லாம். 2ஆம் இடத்திலே குரு பகவான் வருகிறார், தனஸ்தானத்தில் வருகிறார். காசு, பணம், துட்டு, மணி சார். யாரோ எதை பற்றியோ புத்தாண்டு பலன்களில் பேசுகிறாங்க சார். இந்த வருடம் நீர்நிலை எப்படி இருக்கும், இந்த வருடம் பூங்காக்கள்லாம் செடி முளைக்குமா, இதெல்லாம் எனக்கு தேவையா சார்? எனக்கு தேவை காசு. எனக்கு இந்த வருஷம் தொழில் எப்படி இருக்கும், யாருக்கு என்னன்னா எனக்கு என்ன, என் பிஸ்னஸ் எப்படி போகும்? ஆக உங்களுக்கு இந்த வெளிவட்டாரங்கள் தேவையில்லை. நான் தான் வீட்டை விட்டே வரமாட்டேன். ரிஷபராசிக்காரர்கள் பெரும்பாலும் ஹோம் சிக்கானவர்கள். என் குடும்பம், என் வீடு, எனக்கான தொழில், அந்த ஃபோக்கஸ் உங்களுக்கு வந்துருங்க. இது வரைக்கும் இந்த ரிஷபராசிக்காரர்கள் வெளியே மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்காங்க. நிறைய பட்டிமன்றம் போவோம் சார். நிறைய விழுப்புரம் முடித்தா சிவகங்கை முடிச்சுட்டு திருப்பூர்லேருந்து கன்னியாகுமரி போயிட்டு நானும் அன்றைக்கி தான் வரேன். இந்த பயனெல்லாம் ரத்து. எதாக இருந்தாலும் கூகுள் மீட்லேயே கொடுத்துட்றேன். எதாக இருந்தாலும் நீங்கள் வீடியோ கால்லேயே பேசிக்கிங்க. வீட்டை விட்டு வெளியே போக வேண்டாம். அந்த சித்தாந்தம் உங்களுக்கு உருவாகும். 2ஆம் இடத்துல குரு பகவான் வந்திருக்கிறார். உங்களுக்கு பணத்தை தரப்போகிறார். பணத்தை பற்றிய ஃபோக்கஸ் மட்டுமே உங்களுக்கு இருக்கும். நல்லா சம்பாதிக்கணும், நல்லா அடுத்த வார்த்தை சொல்லுங்கள், நல்லா செலவு, நல்லா சம்பாதிக்கணும், திரும்பவும் நல்லா சம்பாதிக்கணும். இது என்னங்க புதுசாக இருக்குது? இந்த வருடம் உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். நல்லா செலவு பண்ணுற டாப்பிக்கே கிடையாது. ஒன்லி இன்கமிங், நோ அவுட் கோயிங். அப்போ 11ஆம் இடத்துல சனி பகவான் என்னடானா வக்ரமாக இருந்தார் சார். லாப சனி. யார் இவரா சார்? லாப சனி. இந்த ஆளை நம்பி நான் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தெரியுமா சார்? ஆனால் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? வந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபுல்லாக வீணாக போச்சு. காரணம் யார்? இந்த 11ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரமாக இருந்தது தான். இப்போ தான் இந்த சனி நார்மல் சனியாக மாறியிருக்கார். நார்மல் சனியாக மாறிட்டார். இனி மங்களங்களை தரப்போகிறார். இனிமே பாருங்கள் உங்கள் லைஃபே மாறும். 11ஆம் இடத்தில் லாபச்சனி. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. 11ஆம் இடத்து சனி பகவான் 7ஆம் பார்வையாக 5 பார்க்கிறார். நான் சொல்கிறதெல்லாம் பிஃபோர் ஜூன் குழந்தை பிறக்க போகுது. ரிஷபராசிக்காரர்கள் பிள்ளை பிராப்திக்கான 10 வருஷம் ஆச்சு சார், எனக்கு குழந்தையே இல்லை. கவலைப்படாதீங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் நிச்சயம் குழந்தை பிறகு. ஒரே செல்வம் தான், மக்கள் செல்வம் ஒரு செல்வம்.
நார்மல் செல்வம் ஒரு செல்வம், அசட்டு செல்வம் ஒரு செல்வம், ஒரே செல்வங்களாக வாங்க போகிறீங்க. அப்போது 2ஆம் இடத்து குரு பகவான் 5ஆம் பார்வையாக 7 பார்க்குறாரு. மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுத்தர வேண்டுமா? அந்த மாதிரி தான் ரிஷபராசிக்காரர்களுக்கு காதலிக்க சொல்லித்தர வேண்டுமா? நீங்கள்லாம் லவ் காட் சுக்கரனோட சில்ட்ரன்ஸ் ஆஃப் சுக்கர பகவான். அப்போ உங்களுக்கு போய் 7ஆம் இடத்த குரு பார்த்தா 7ஆம் இடத்தை மெயின்டைன் பண்ணுறதும் உங்கள் வேலையே. ஏன்னா 7ங்கிறது லவ் ஒன்லி புக்கோட ஆத்தரே நீங்கள் தான். அப்போ 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது என்ன? காதல். ரிஷபராசிக்காரர்கள் பெரும்பாலும் காதல் திருமணத்தை விரும்புபவர்கள். எப்படி ஆடம்பர உணவுகள், ஆடம்பர வீடு போன்றதை விரும்புவீர்களோ அந்த மாதிரி இதில் கூட நீங்கள் நினச்சதை சாதிக்கக்கூடிய ஒரு ஆள் நீங்கள். ஸோ அப்போ 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது இல்லற வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்கும், சந்தோஷம். அப்போது இந்த பசங்க படத்தில் ஒரு சீன் மாதிரி தான். நிறைய பேர் பிரிஞ்சிருப்பீங்க, உட்காந்து பேசினா எல்லா பிரச்சனையும் சரியாயிருங்க அப்படிங்கிற மாதிரி நீங்களும் ஒரு குளக்கரையில் உட்காந்து நீங்களும் உங்கள் ஒய்ஃபுமோ உட்காந்து உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு, ஏன் என் மேலே கோபமாக இருக்க, அந்த மாதிரி உட்காந்து பேசி உங்கள் பிரச்சனைகளை நீங்களே தீர்த்துருவீங்க. உண்மையில் சொல்லப்போனால் ரிஷபராசிக்காரர்களே ஒரு கரம் நீட்டி முயற்சி தான் செஞ்சு பாருங்களேன். நீங்கள் இந்த பதிவை பார்த்தோன்னே உங்கள் ஒய்ஃபுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பிரிஞ்சு போனவங்கெல்லாம் சரி டைவர்ஸ் ஆனால் அவுட்டு சார், இப்போ என்ன சார் டைவர்ஸ் ஆனால் வாழக்கூடாதுன்னு அது இருக்கானே, நீங்கள் ஃபோன் பண்ணி போனால் போது தெரியாமல் பண்ணிட்டேன் என்று சொல்லி அந்த டைவர்ஸ் பேப்பரை கிழிச்சு போட்டு இன்னேலேருந்து வாழ்க்கையை ஃபஸ்ட்லேருந்து எல்லா கோட்டையும் அழிச்சிட்டு இருந்து வாழ ஆரம்பிங்க. இப்போ என்ன வாழ்ந்தால் தண்டனைன்னு யாராவது சொன்னாங்களா? ஸோ அப்போ 7ஆம் இடத்துல குரு பகவான் பார்க்கும் பொழுது பிரிந்து போன காதல், பிரிந்து போன உறவெல்லாம் சேரப்போகிறது. சில பேர் இப்போ தான் நீங்கள் யூத்தெல்லாம் போய் லவ்வெல்லாம் ப்ரப்போஸ் பண்ணுவீங்க. அப்படி பார்த்து என்ன நீங்கள் உங்களுடைய காதல் இந்த ஜனவரி பிறக்கும் போதே ஒரு ரெட் ரோஸோடு தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஐ லவ் யூ அப்படின்னா அடடா சூப்பர். உலகத்தின் மிகப்பெரிய வெற்றி காதலின் வெற்றி. 7ஆம் இடத்துல குரு பகவான் பார்த்துட்டார். இதெல்லாம் பிஃபோர் ஜூன். இந்த லவ்வு, ரொமான்ஸு, இந்த ஃபேமிலி ஜாயினிங்கு வேலையே வரலையே, வராது. இது வரைக்கும் நீங்கள் ஃபேமிலியை ஸ்டெபிலைஸ் பண்ணி முடிச்சிருக்கீங்க. இப்போ தான் வேலை பார்க்க ஆரம்பிக்க போகிறோம். மிஷின் ஆன் பண்ணியாச்சு. எப்போது? ஜூன் 1ஆம் தேதி. இனிமேல் வேலை பார்ப்போமா? இப்போ ஜூன் 1ஆம் தேதி என்னாச்சு? குரு பகவான் 3ஆம் இடத்திற்கு விபரீத ராஜயோகம் பெறுகிறார். 8குடையவன் 3ஆம் இடத்திலே மறையும் பொழுது விபரீத ராஜயோகம் ஏற்படுகிறது. அது என்ன விபரீதம்? விபரீதம் இல்லைங்க, விபரீத ராஜயோகம். அப்போ என்ன ஆகுதுன்னா பணம், தங்கம் சேர்த்துக்கின்ற ஆசை வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு வெறும் தங்கமாக சேர்த்த போகிறீங்க, தங்கமாக சேர்த்த போகிறீங்க போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த 3ஆம் இடத்து குரு பகவான் என்னென்ன பண்ணுறாருன்னா, முதல் பார்வையாக 7 பார்த்தவர், அடுத்து 9 பார்க்கிறார், அடுத்ததாக உங்களுடைய லாப சனியை பார்க்கிறார். இங்கே தான் ட்விஸ்ட்டே. லாப சனியை பார்த்து விட்டார். லாப சனியை பார்க்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அப்போது இந்த சனி பகவான் நான் சொன்ன பாருங்க 11ஆம் இடத்து சனி பகவான், இந்த 11ஆம் இடத்து சனி பகவான் லாபங்களை தர தொடங்குகிறார். ஸோ இந்த வருடத்தில் அகலக்கால் வச்சுட்டேன் சார், நான் ஏற்கனவே ஒரு கடை ஓடிச்சு, இந்த கடையும் அதே மாதிரி ஓடு நினச்சி 2வது பிரான்ச் ஓப்பன் பண்ணேன், இப்போ 2வது பிரான்ச் அப்படி நின்று போச்சு சார், என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல, கவலைப்படாதீங்க, இப்போ 2 கடையும் பிச்சுக்கிட்டு ஓடும். கண்ணா லட்டு தின்ன ஆசையா, இப்போ கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா மாதிரி தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. சிவராசிக்காரர்களுக்கு குரு 3ஆம் இடத்திற்கு வந்ததற்கு பிறகுதான் 7ஆம் இடத்தை பார்க்கிறார். ஆனால் ஒரு விஷயம் நண்பர்களே, குரு பகவான் 2ஆம் இடம் என்பதும் குடும்பஸ்தானம் தான். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கணவன் மனைவி ஒன்று சேர்வது, இதெல்லாம் ஃபஸ்ட்லேருந்தே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இப்போது இந்த ஜனவரி 1லேருந்தே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். குடும்பஸ்தானம் என்பதற்கும் 7ஆம் இடமாகப்பட்ட கலத்திரஸ்தானம் என்பதற்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஸோ பிஃபோர் ஜூன் உங்களுடைய திருமண வாழ்க்கை, ஆஃப்டர் ஜூன் உங்களுடைய வெளிநாட்டு வேலைன்னு வச்சுக்கலாம். ரிஷபராசிக்காரர்கள் பணத்தை எண்ணிக்கிட்டே இருக்க போகிறீங்க. ஹாப்பி. 100க்கு 98 மார்க். மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன நடக்க போகிறது 2026? என்ன குறித்து என்ன கிடைக்க போகிறதுன்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தா என்ன நடக்க போகிறதுங்கிறீங்க. இந்த ஜூன் மாதம் முன்னாடி வரைக்கும் ஒன்று நடக்கும், ஜூனுக்கு அப்புறம் ஒன்று நடக்கும். ஒரு மனிதருக்கு நல்ல நேரம் வரலாம், ஆனால் இவ்வளோ நல்ல நேரம் வரக்கூடாது. காரணம் என்னென்னா, மிதுனராசிக்காரர்கள் பட்ட பாடெல்லாம் என்ற 1ஆ 2ஆ சார், என் வாழ்க்கையை நான் எப்படி வாழணுங்கிறத இவனுங்கெல்லாம் சேர்ந்து தான் சார் டிசைட் பண்ணுறானுங்க. நானா சார் என் வாழ்க்கையை ஒவ்வொரு பக்கங்கள்லையும் என் வாழ்க்கை எப்படி நானாக எழுதுனேன், சனி எழுதிட்டு போகிறாரு, குரு எழுதிட்டு போகிறாரு. ராசியிலே குரு பகவான் வந்திருக்கிறார். நண்பர்களே, மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் பொன்னான காலம், அவ்வளோ சூப்பரான டைம். ஏன் பொன்னான காலம்? பொன்னார் மேனி என் குரு பகவான் உடம்புலேயே உட்காந்துருக்காருங்களே.
இதை விட வேறு என்ன ஒரு சூப்பரான டைம் இருக்க போகுது சொல்லுங்கள். ராசியில் இருக்கின்ற குரு பகவான் 5, 7, 9 பார்க்குறார். 5ஆம் இடமாகப்பட்ட புத்திரஸ்தானம், 5ஆம் இடமாகப்பட்ட சொத்து, 5ஆம் இடமாகப்பட்ட பந்தயம். வாழ்க்கையில் நண்பர்களே ஒரு சேலஞ்சு வேணும். நான் இப்போ கூட தம்பிகள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், ஒரு சேலஞ்சு வேணும். நமக்கு வேணும்னா எடுத்துக்கணும், வேணான்னா விட்டுறணும். அந்த அந்த திமிர் வேண்டும். 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது ஒரு பந்தய மனப்பான்மை வரும். உனக்கு உதவ நீதான் உண்டு, உன்னை மாற்ற நீதான் நம்பு. ஒரு வார்த்தை படித்த அருமையான வார்த்தை. நீயே பாறை, நீயே உளி, நீயே செதுக்கு. 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளே செதுக்கிக்க போகிறோம். ஒரு பந்தயம் வச்சுக்க போகிறோம். போன வருஷம் நான் இவ்வளோ சம்பாதிச்சேன், இந்த வருஷம் நான் எக்ஸ்ட்ரா சம்பாதிக்க போகிறேன். அதுக்கு புது ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கேன். அந்த ஸ்ட்ராட்டஜி நோக்கி பிரயாணிக்க போகிறேன். இந்த விஷன் வேணும். அந்த விஷன் உங்களுக்கு வரப்போகுது. பந்தயம் உசுருக்கு சமமானது தான் பந்தயம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஆடுகளமில் வர்ற மாதிரி ஒரு பேட்டக்காரனாக மாற போகிறீங்க நீங்கள். ஸோ அப்போது என்ன ஆகுது, சண்டை கோழி மாதிரி தான் நீங்கள் எந்திரிச்சு ஃபைட் பண்ண போகிறீங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஆனால் அதான் உண்மை. வறுமையை எதிர்த்த சேவல் சண்டை இது. வறுமையை எதிர்த்த சண்டை. இந்த சண்டை எதுக்கான சண்டை? என்னுடைய தீரா இந்த வியாதியை எதிர்த்த சண்டை, என்னால் முடியும் அப்படிங்கிற சண்டை இது. ஸோ அப்போ 5ஆம் இடத்துல குரு பகவான் பார்க்கும் பொழுது ஒரு பந்தய மனப்பான்மை வருகிறது. 5ஆம் இடம் என்பது குழந்தை. நிறைய பேர் குழந்தையே இல்லை. எனக்கு ஒரு நல்ல ஒரு சத்புத்திர சந்தானம் வேணுங்கிறதுக்காக ரொம்ப தவம் இருக்கும் குருஜி. ஐவிஎஃப் பண்ணிட்டோம், போகாத கோயில் கிடையாது. கவலைப்படாத, குரு பார்த்துட்டார், கண்டிப்பாக கொடுத்துருவார். அடுத்ததாக சொத்து சேர்த்த போகிறார். நீங்கள் நிறைய சொத்து வாங்க போகிறீங்க. தென்னை மரங்களை தேடி வாங்க போகிறீர்கள். ஸோ அப்போது அடுத்ததாக குரு பகவான் 7 பார்க்குறார். 7ஆம் இடம் என்பது என்ன? 7ஆம் இடம் என்பது வெளிநாட்டு பயணம். வெளிநாட்டு பயணத்தை குரு பகவான் தருகிறார். நீங்கள் ஆசைப்பட்ட கண்ட்ரிக்கெல்லாம் போகிறீங்க. நீங்கள் என்ன பணிக்கு செல்கிறீங்களோ அந்த பணியை நீங்கள் உங்களுக்கு உள்ளபடியே கிடைக்கும். ஒரு சின்ன டிசைன் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க, அதே மாதிரி ஆகிடுவீங்க. எல்லாம் நடக்கும். அடுத்ததாக இதெல்லாம் ஜூனுக்கு முன்னாடி. ஜூனுக்கு அப்புறம் உச்சம் பெறுகிறார் குரு பகவான். எங்கே? ராசிக்கு 2ஆம் இடத்துல, தனஸ்தானத்தில். கரெக்டாக சார் எது என்ன வேணால் ஆகட்டும், என் பாலிசி தான். நீங்கள் அது எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரில. எது என்ன வேணால் ஆகட்டும், என் வேலை கரெக்டாக போகுதா, எனக்கு பண்ணுற வேலைக்கு காசு வருதா, இதுதான் முக்கியம். நம்மெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறோம். எதுக்கு பிஸ்னஸ் பண்ணுறோம்? பணம் வருதா, அவ்வளோதான், சிம்பிள். மற்றதெல்லாம் அப்புறம் சார். கம்பெனி ஓடுறதுக்கு என்ன தேவை? சேரு, நாற்காலி, லைட்டு, ஏசி. கம்பெனி ஓடுறதுக்கு பணம் தேவை. 2ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்கணும் அப்படின்னா, அந்த குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா தனஸ்தானத்திலே உச்சம் பெறுகிறார். இது வரைக்கும் ஒரு நிர்வாகத்தை நடத்த முடியாமல் ஸ்ட்ரக்காக இருந்த கம்பெனிகள்லாம் நடக்க போகுது, ஓடப்போகுது. 7, 10 கூடையவர் 2ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் நண்பர்களே. 10 கூடையவன் யார்? தொழில்காரகன். இந்த தொழிலுக்கு அதிபதி 2ஆம் இடத்திலே உச்சம் பெறும் பொழுது தொழில் பிச்சுக்கிட்டு போகுது. காலைல கடையை திறந்த உடனே ஒரே கூட்டம். என்னடா இது, நம்ம கடை தானா இது? உங்களுக்கே சந்தேகம் வர அளவுக்கு கூட்டம். காரணம் என்னென்னா 10 கூடையவன் 2ஆம் இடத்திலே உச்சம் பெறுகிறான். உச்சம் பெற்ற குரு பகவான் 5ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கிறான். கடன் அடைக்கிறீங்க. உங்களில் எத்தனை பேர் கடனுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க? நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்கள். என் வாழ்வில் நான் அந்த கடனை அடைக்கணும்னு நினச்சி எத்தனை பேர் ஒர்க் பண்ணியிருக்கீங்க? அதுதான் முக்கியமான வேலை. நம்ம கடனை நம்ம அடைக்கிறது தான் ப்ரைமரி டாஸ்க். நம்மளோட ப்ரைமரி டாஸ்க் என்ன? கடன் அடைக்கணும். கடனை அடைச்சாதான் சுதந்திர உணர்வு கிடைக்கும். சுதந்திர உணர்வு கிடைச்சாதான் வாழ்க்கையில் சாதிக்க முடியும். 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது குரு பகவானை தான் கல்லீரலின் கடவுள்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? கல்லீரலின் கடவுள். அப்புறம் 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூட குரு பகவான் ஒரு பொது மன்னிப்பு கொடுத்துறாரு. ஓடி போயிடு, இனிமேல் தப்பு பண்ணாத, போ. 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது கிட்னி, பெருங்குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூட விடுதலை கிடைக்கிறது. அடுத்து குரு பகவான் என்ன பண்ணுறாரு? உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கிறார். அடுத்து 10ஐ பார்க்கிறார். 10லே சனி பகவான். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி 10ல் இருக்கார். 10ஆம் இடத்து சனி பகவான் சும்மா கிடையாதுங்க. மிதுன ராசிக்காரங்களை பிராண்ட் பண்ணுவார். பிராண்டு. அப்போ என்ன ஆகும்? நான் 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 யாருங்கிறது எல்லாருக்கும் தெரிய வைக்க போகிறேன். நான் சொல்கிறது இந்த மொத்த உலகமும் என்னை பார்க்கணும். அதற்கான ஒரு வாழ்க்கையை நான் உருவாக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான நீங்கள் உலக பிரபலமாக போகிறீங்க. உங்கள் கம்பெனி பிராண்டாக போகுது. கோயிங் டு கெட் என்னது, இந்தியா தாண்டி அடுத்து மலேசியா, சிங்கப்பூர்னு
அடுத்தடுத்து உங்களுடைய பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் பெருக போகிறது. இந்த ஊரில் இருந்து காம்படேட் பண்ணி மார்க்கெட்லாம் டயர்டாகிடுச்சு சார், இந்த ஊரில் அவ்வளோதான் மார்க்கெட் முடிஞ்சு போச்சு, நான் வெளிநாடுகளில் போய் ஃபஸ்ட்லேருந்து வந்து மார்க்கெட்டை ஃபேஸ் பண்ணலான் இருக்கேன், இந்த மார்க்கெட் ஃபுல்லாக நான் முடிச்சிட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் வளர்ந்துருவீங்க. 10ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவான் அத்தனை புகழ்களை தருவார். மிதுனராசிக்காரர்களுக்கு 100க்கு 100 மார்க். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் கடகராசிக்காரர்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கும்? கடகத்தை பொறுத்த வரையிலே குரு பகவான் ராசியிலே உச்சம் பெறுகிறார். இந்த வருடம் உங்களுடைய வருடம். சார் என் வீட்டுக்கு தான் சார் வராரு, அவர் இஸ் கம்மிங் டு மை ஹோம். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் சந்திரனுடைய வீடு கடகம், உங்கள் வீட்டுக்கு தான் குரு பகவான் வந்து உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்ற குரு பகவான் என்னென்ன பண்ண போகிறாருன்னு மட்டும் பாருங்கள். நண்பர்களே, நான் அடிக்கடி சொல்வேன், சனி கெடுத்தால் எவர் தடுப்பார், ராகு நினைத்தால் என்ன வேணால் செய்வார். ஒரு குரு நினைத்தால் ஒரு உலகத்தையே உருவாக்குவார். அதுதான் குருவோட ஸ்பெஷல். குரு மட்டும் முடிவு பண்ணிட்டார்னா புதிதாக ஒரு உலகத்தை உருவாக்குவார். வார் இதுதான் உலகம் என்று உருவாக்குவார். அந்த தைரியம் குருவுக்கு உண்டு. காரணம் என்ன? குரு மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையிலே சகல விதமான நன்மைகளையும் தரக்கூடியவர். உங்களுக்கு நல்ல உலகத்துக்கே அவர் தான். இத்தனை நாள் அவர் தான் உங்களுக்கு ப்ராப்ளம் பண்ணிட்டு இருந்தார். ஞாபகம் இருக்கா? 10லே குரு வந்தால் உங்கள் வேலையெல்லாம் பிடுங்கினவர் அவர் தான். இவர் இப்போ உங்களுக்கு கைங்கரியம் பதிலுக்கு நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தினேன், கடகராசிக்காரர்களை நான் ரொம்ப காயப்படுத்திட்டேன், அதனால் நான் கடகராசிக்காரங்களை ப்ளஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த வருடம் வரேன்னே சொல்லிகிட்டே வரார். இப்போ ராசியில் குரு பகவான் உச்சம் பெற்று என்ன பண்ணுறார்? உங்கள் கவலைகளை துடைக்கப் போகிறார். ஜூனுக்கு முன்னாடி என்ன ஆகுது? ஜூனுக்கு முன்னாடி 12ஆம் இடத்திலே குரு பகவான். இவர் யார்? ஆறுக்குடையவர். ஆறுக்குடையவர் 12இல் மறைந்து விபரீத ராஜயோகம் பெறுகிறார். ஆறுனா என்ன? ரண ருண ரோக சத்துருஸ்தானாதிபதிங்க அவர். இந்த குரு தான் வியாதி கடன் கஷ்டத்தெல்லாம் கொடுக்கக்கூடியவர். அவர் 12இல் மறையும் பொழுது வியாதி கடன் கஷ்டம் இல்லாத ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறார். கடனெல்லாம் அடைச்சிருவீங்க கடகராசிக்காரர்கள். காஃபார் கடகம் அண்டு காஃபார் கடன். ஸோ அப்போது கடனெல்லாம் ஃபுல்லாக அடைச்சிடுறது இந்த கடகராசிக்காரர்கள். இந்த கடனை ஃபுல்லாக அடைச்சிடும். கடனை அடைக்க நீங்கள் அடைக்காமல் யார் அடைக்க போகிறா? ஸோ அப்போது கடனெல்லாம் அடைச்சிடுறீங்க. அடுத்ததாக இந்த குரு பகவான் என்ன பண்ணுறாரு? இந்த கடகராசிக்காரர்களுக்கு கடனெல்லாம் அடைச்சதுக்கப்புறம் 12ஆம் இடத்திலே இருக்கின்ற குரு பகவான் கடன்லாம் முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு 12ங்கிறது இல்வாழ்க்கை, மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் எல்லாம். ஜனவரி மாதம் பிறக்கும் போதே சுபமங்கல செலவுகள் உங்கள் வீட்டில் ஏற்படும். மார்ச் மாதம் எங்கள் இது மாதிரி வீடு கட்டலான் இருக்கேன் சார், ஒரு லேண்ட் வாங்குறேன் சார், பூமி பூஜைக்கு கண்டிப்பாக நீங்களாம் வந்துடணும். ஏன்னா இப்போ தான் போன மாதம் வந்து நீங்கள் இது நீங்கள் பிப்ரவரி மாதம் நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம், நீங்கள் அடுத்து பூமி பூஜைங்கிறீங்க. ஏன் சார் வரிசையாக இருக்கக்கூடாதா? குரு 12ல் வச்சுருக்கேன், இப்போதே சுப செலவுகள் பண்ணணுன்னு நான் ஐபிசி தமிழில் பார்த்தேன். அதான் வரிசையாக எல்லா சுப செலவையும் ஜூனுக்கு முன்னாடி முடிச்சிடலான்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன். ஸோ அப்போது அந்த சுப செலவுகள் எல்லாம் உங்கள் வீட்டில் ஏற்படுகிறது. அடுத்ததாக சுப செலவுகளை கொடுக்கின்ற குரு பகவான் 5ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கிறார். வீடு மாடு மனை உயர்கல்வி அதான் சொன்னேன், கட்டடம் வாங்க போகிறீங்க, ஃப்ளாட் வாங்க போகிறீங்க, உங்கள் பேர்லேயே அழகாக ஒரு வீடு வாங்க போகிறீங்க, ஒரு ஆஃபீஸ் வாங்க போகிறீங்க, என்னென்ன வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாம் வாங்கிடுவீங்க. நான் வாங்கிக்கோங்க. 4ஆம் இடம் என்பது உயர்கல்வி உயர் பதவி. அடுத்ததாக குரு பகவான் 6ஐ பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பது கடன். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் பார்த்தீங்களா? கடன் வியாதி கஷ்டம் இதெல்லாம். அடுத்து 8ஐ பார்க்குறார். அப்படியே போச்சு. இப்போது ஆஃப்டர் ஜூன் ராசியிலே உச்சம் பெற்ற குரு பகவான் சாதாரணமாக ஒருத்தர் நல்லது செஞ்சாலே நல்லது செய்வார். உச்சம் பெற்ற குரு பகவான் எவ்வளோ நல்லது செய்வார்? 5ஐ பார்க்கிறார். 5ஐ பார்த்து சொத்துக்களை தருகிறார். 5ஐ பார்த்து சொத்துக்களை தருகிறார். சொத்துக்களை மட்டுமா தருகிறார்? 5ஆம் இடம் இறை அருளை தருகிறார். நிறையா குழந்தைகள் ஒரே இதில் வந்து குழந்தை ட்வின்ஸ் பிறக்கக்கூடிய புத்திர பிராப்தியே இல்லை சார், இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டேன், நான் வந்து சாப்பிட்ட மருத்துவத்துக்கு எனக்கு 2 குழந்தைகளாக குரு பகவான் ப்ளஸ் பண்ணிட்டார், இப்போ நான் ஹாப்பி ஆகிட்டேன் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். குரு பகவான் 5ஐ பார்த்து விட்டார். 5ஆம் இடம் என்பது காதல். 5ஆம் இடம் என்பது என்ன? உங்களுக்கு வந்து பந்தயம்லாம் சொன்னேன். ஸோ இப்போது 5ஆம் இடத்தை பார்க்கின்ற குரு பகவான் அடுத்து 7ஐ பார்க்குறார். 7ஐ பார்த்த உடனே என்ன? புதிய பார்ட்னர்ஷிப்பை உருவாக்கி தரார். என் கம்பெனி முன்னுக்கு வராமல் போனதுக்கு காரணமே யார் தெரியுமா சார்? யார்? இந்த இவர் தான் சார். இவர் கூட போய் பார்ட்னர்ஷிப் வச்ச பாருங்க, என்னை நானே சொல்லிக்கணும். நானே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருந்தா கூட வேலை செஞ்சுருப்பேன், இவரெல்லாம் போய் ஒரு பார்ட்னராக போட்டேன் பாருங்கள், என்ன சொல்லணும் அப்படிங்கிறது தான் இந்த பிரச்சனை. அப்போ இந்த ஒரு வேலை பார்க்காத பார்ட்னர்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, பார்ட்னரில் 2 வகை. கடுமையாக வேலை செய்பவர்கள் ஒரு வகை,
வேலையே செய்யாமல் இருக்கிறது ஒரு வகை. இந்த 2வது வகை. இந்த 2வது வகை பார்ட்னர் தான் உங்க கூட இருந்திருப்பார். ஸோ அதெல்லாம் நீங்கள் விட்டுட்டு போப்பா நீ போய் ஜாலியாக இரு, நான் வந்து ஜோலியாக இருக்க போகிறேன் என்று சொல்லி நீங்கள் வேறு பார்ட்னரை மாற்றிட்டு பிஸியாக போகிறீங்க. பார்ட்னரே வேணாங்கிற முடிவுக்கு போயிருங்க. அதான் நான் சொல்கிற ஒரே பாயிண்ட். ஏன்னா கடகராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்திலே குரு பகவான் பார்க்கும் பொழுது நியூ திங்கிங், நியூ பாசிபிலிட்டிஸ். ஏன் நான் பண்ணக்கூடாது நண்பர்களே? இந்த ஞானம் வருவதற்கே நிறைய பேருக்கு 45-50 வயசு ஆயிடுது. ஏன் நான் பண்ணக்கூடாதுங்கிற எண்ணம் வரும். நிறைய பேரை பார்த்துருக்கேன். கார்ப்பரேட்டில் மிகப்பெரிய ஆட்களாக இருப்பாங்க. இங்கே நான் பண்ணுறதை நானாக ஏன் தனியாக பண்ணக்கூடாதுன்னு அவங்களுக்கு ஒரு தோன்றதுக்கே ஒரு நேரம் வரணும். அந்த நேரம் உங்களுக்கு வந்தாச்சு. நீங்கள் எல்லாம் ஆர்த்தரப்பிரனராக போகிறீங்க. 7ஆம் இடத்திலே குரு பகவான் பார்க்கும் பொழுது புதிய முயற்சிகள்லாம் ஏற்படும். இந்த புத்தாண்டை தொடங்கட்டும் சார், நம்ம வீட்டு வாசல்லையே இந்த கூரையை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு வாசல்லையே கடையை போடல பாருங்கள், நான் கடை போட போகிறேன். அப்போது அப்படி ஒரு கோலமாவு கோகிலா யோகி பாபு மாதிரி வாசல்லையே ஒரு கடையை போடுறீங்க, நின்றுக்கிறீங்க. அந்த கடை ஃபுல்லாக உங்கள் இன்சார்ஜ் தான். உங்களுக்கு ஒரு அசிஸ்டண்ட் வேறு போட்டுக்கிறீங்க. அந்த மாதிரி 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது ஏதோ ஒன்று சார், என் சக்திக்கு என்னால் என்ன முடியுமோ, நானும் ஒரு ஆர்த்தரப்பிரனர் தான். ஆமாம், கண்டிப்பாக நீங்களும் ஒரு ஆர்த்தரப்பிரனர் தான் ஆக போகிறீங்க. அடுத்து குரு பகவான் என்ன பண்ணுறார்? 9 பார்க்குறார். 9ஆம் இடமாகப்பட்ட லக்கை பார்க்குறார். அங்கே தான் சனி பகவான் உட்காந்துருக்கார். யார் தெரியுமா? திஸ் பேட் பாய். இவன் தான் உங்களுக்கு அஷ்டம சனியாக இருந்தவன். இப்போ 9ல் உட்காந்துருக்கான். அப்படி ஸ்னேக் மாதிரி அமைதியாக உட்காந்துருக்கான். அவங்கள என்ன பண்ணலான்னு பார்க்குறதுக்கு. நீ ஒன்றும் பண்ண வேணாம். குரு பகவான் வந்து நீ பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ குரு வந்து இந்த சனியை பார்த்து என்ன பண்ணுறார்? கொஞ்ச நாளைக்கு ஆஃப்லைனில் இரு, நான் கடகராசிக்காரங்களை ஃபுல்லாக ப்ளஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்குள்ள சொத்து வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீ வந்தால் போகுதுன்னு சொல்லி அனுப்பிடுறார். ஆக கடகராசிக்காரர்களுக்கு 5ஐ பார்த்து சொத்து வாங்கி தரார். குழந்தை பிறக்க போது 7ஐ பார்த்து புதிய பார்ட்னர்ஷிப் எல்லாம் வரப்போகிறது. நியூ திங்கிங், நியூ பாசிபிலிட்டிஸ். அடுத்து 9ஐ பார்த்து சனி பகவான் ஆதரவையும் பெரும் அருளையும் தரப்போகிறார். கடகராசிக்காரர்களுக்கு 100க்கு 200 மார்க். சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் 2026 எப்படி இருக்க போகுது? போவாங்க சார். என்ன சார், வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் தான் வருது. அஷ்டம சனி வந்தான் சார். ஒரு வருஷமாக உட்காந்து நான் எந்த வேலையை தொடங்கினாலும் ஒரு கட்டையை போட்டுகிட்டே இருக்கான். அந்த வேலையை செய்ய மட்டும் விட மாட்டேங்கிறான் சார். நண்பர்களே, அஷ்டம சனி ஒரு பக்கம், இந்த பக்கம் லெஃப்டில் அஷ்டம சனி, இந்த பக்கம் 7ஆம் இடத்துல ராகு. இந்த ஆள் வேறு ஃபேமிலிக்குள்ளே பூந்து, என் ஒய்ஃபு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்த ஒரு ஆள் என் கூட அப்படி எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு எதிரி மாதிரி ஆக்கி விட்டான் சரிவேன். அந்த மாதிரி 7ஆம் இடத்து ராகு தடும் பாடு. இது ஒரு பக்கம். போத் ஸ்னேக்ஸ் 2த்தையும் கழுத்தில் போட்டுட்டு சுற்றிட்டு இருக்கீங்க சிம்மராசிக்காரர்கள். கஷ்டம்தான். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஃபீலிங். அதான் ஏன்னா வெளியே வாழ்க்கையில் ஆஃபீஸுக்கு போனால் அஷ்டம சனி மேனேஜர் ரூபத்தில் உட்காந்துருக்கு, வீட்டுக்கு போனால் 7ஆம் இடத்து ராகு ஒய்ஃப் ரூபத்தில் உட்காந்துருக்கார். நான் எங்கே தாண்டா போகிறது அப்படிங்கிற மாதிரி நிலமை. அப்போது 7ஆம் இடத்து இப்போ இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு 5க்குடைய குரு பகவான் 11ல் இருக்கிறார். இங்கே இருக்கார் 11ங்கிறது என்னன்னா லாபஸ்தானம். ஜனவரி 1ஆம் தேதி பிறக்கும் பொழுதே இத்தனை நாள் இவங்க ஏன் இம்சையை கொடுத்தாங்க தெரியுமா? அஷ்டம சனி ஜென்ரலாகவே ப்ராப்ளம். அவர் வேறு வக்கரமாக இருந்தார், அதான் ப்ராப்ளம். இந்த குரு 11 லாபஸ்தானத்துக்கு வந்தவர் ஒரு இடமா இருக்காமல் 11ல் இருந்தார், 12ல் இருந்தார், 11ல் இருந்தார், 12ல் இருந்தார், 10க்கு போனார். ஒரு இடமா இருப்பா, இப்போ தான் ஒரு இடமா இருக்கார். அப்போ 11ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் 8ஆம் எட்டு சனியோட ஜனவரி 1 தொடங்குகிறது. சரி, 5க்குடையவன் 11ல் இருந்தால் என்ன ஆகும்? யோகாதிபதி லாபாதிபதி வீட்டில் இருக்கிறார். சூப்பர். ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிப்போம். 5ஆம் எல்லா கோட்டையும் அடிச்சுட்டு ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்? 5ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ஆம் இடம்னா என்ன? 5ஆம் இடம்னா புத்திரஸ்தானம். 5ஆம் இடம்னா என்ன? குழந்தை. 5ஆம் இடம்னா என்ன? உங்களுக்கு சொத்து, பந்தயம், எல்லாம் 5ஆம் இடம். என்ன சார் எல்லா ராசிக்கும் ஆவரேஜாகவே சொத்து, குழந்தை இப்படியே வருது? ஆமாங்க, புத்திரகாரகன் குருவோட வருஷம் இது. இந்த வருஷம் குரு தான் டான். குரு புத்திரகாரகன், அவர் அதுதான் ஃபோக்கஸ் பண்ணுவார். இப்போ 5ஆம் இடத்தை இவர் பார்க்குறார். யார்? இந்த குரு பகவான் பார்க்கிறார். அப்போ என்ன ஆகும்னா யோகங்கள் வருகிறது. நேராக குரு பகவான் ஒரு A4 ஷீட் எடுத்துகிட்டு வர்றார். இந்த கமான் என்னென்ன வேணும் சொல்லுங்கள். ஐயா, எனக்கு நல்லா நிம்மதியான குடும்ப வாழ்க்கை, அது வேறு ஏதாவது கேளு. வேறு ஏதேனும் மரம். ஐயா, எனக்கு பாஸு தொழிலில் ரொம்ப கஷ்டம், வேணாம். வேறு ஏதேனும் மரம். ஏன் இப்படியே கேட்டால், ஐயா எனக்கு வந்து நிறையா தங்கம் காசு ஏதாவது. இல்லை வரம் செல்லாது, வேறு ஏதாவது. எனக்கு வரவே வேணாயா. அப்போ 5ஆம் இடத்தை குரு பார்த்தா என்ன தான் தருவார்? அசட்ஸாக தருவார்.
அசட்ஸ். அப்போ லாங் டேர்மாக உங்களுக்கு ரன்னிங் மணியாக வராது, அசட்ஸாக வரும். என்ன அசட்ஸு? நான் வந்து எங்கள் அப்பா வந்து சொத்து வந்து கேஸில் இருக்குது, எங்கள் பூர்வீக சொத்து கேஸில் இருக்குது, நான் முயற்சி பண்ணால் எனக்கு கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ நான் ஒரு வீடு வச்சுருக்கேன், அந்த வீட்டை ரெனோவேஷன் கண்டிப்பாக பண்ணுவீங்க. அப்போ நான் லேண்ட் வச்சுருக்கேன், வீடு கண்டிப்பாக கட்டுவீங்க. சொத்தாக நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், ரன்னிங் மணியாக இருக்காது. சார் 5 கோடி ரூபாய்க்கு வீடு இருக்கும் சார், ஆனால் ஒரு விழாவுக்கு போனால் 5 ரூபா காசு மொய் வைக்க இருக்காது, கூகுள் பேயில் பேலன்ஸ் இல்லை, ஒன்லி என்ன இருக்குது, 5 கோடி ரூபாய்க்கு வீடு இருக்கேண்ணா. இப்படி தான் நிலமை. பணம் இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்கலாம், ஆனால் செலவு பண்ண முடியாது. நிறைய பேர் இப்போ கூட இயக்குனர் சொன்னார், காசு இருந்தால் எடுத்துகிட்டு போய் பாண்டு வாங்கிடணும், வச்சுக்கோங்க, தெரியாமல் வாங்கிட்டேன், இருந்த காசெல்லாம் எடுத்துகிட்டு போய் பாண்டு வாங்கிட்டேன், அவசரத்துக்கு செலவுக்கு இல்லை, பேங்க்காரன் கேட்டால் இந்த பாண்டு முறியறதுக்கு 2 வருஷம் ஆகுங்கிறான், நான் இப்போ என்ன பண்ணுறது தெரில, பணம் இருக்குது, அதை பார்க்க தான் முடியுது, என்னால் எடுக்க முடியல, இப்படி ஒரு நிலைமை வந்துடும். அப்போ என்ன ஆகும்? சரி ரைட், இது ஒரு பக்கம். 5 பார்த்து குரு பகவான் அடுத்து என்ன பண்ணுறாரு, 9ஆம் பார்வையாக 7 பார்த்துறாரு. 7 பார்த்து 7ல் இருக்க ராகுவை பார்க்குறாரு. ராகு நண்பர்களே வெளிநாட்டு கடவுள் என்று பெயர் சிம்மராசிக்காரர்கள். ஒரே ஃப்ளைட்டை பிடிச்சி அப்படியே மலேசியா சிங்கப்பூர்னு போயிருங்க. இந்தியாவில் இருக்கிற யாராவது இருந்தீங்கன்னா இங்கனக்குள்ளேயே இருந்தால் தான் இவங்க வம்பிழுப்பாங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வெளிநாடு போயிட்டோம்னா இவங்களால எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்துட்டு ஃப்ளைட்டில் உட்கார வச்சு டிக்கெட் எடுத்து கொடுத்து விண்டோ சீட்டில் உட்கார வச்சு கூப்பிட்டு போயிடுவார். குரு பகவான் 7ஆம் இடத்துல முரட்டுத்தனமாக கூப்பிட்டு வந்து மலேசியாவில் விட்டாங்களே, நான் இப்போ எங்கே போய் பிழைக்க போகிறேன்னு தெரியலையே. என்ன நடந்ததுன்னே தெரியாத மாதிரி திடீர்னு ஒரு வேகம் வந்துட்டேன் பிழைக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிற. வெளிநாடு போய் கடை போட்டவங்கலாம் கேட்டு பாருங்கள், அவங்க பெரிய திட்டமிட்டுலாம் ஒன்றும் வரல, திடீர்னு வந்திருப்பாங்க, ஆஃபர் தன்னால் கிடச்சது, டக்குன்னு அங்கேயே போனால் மலேசியாவில் வீடு வாங்கிட்டு உட்காந்துருக்கவங்களாம் பார்த்துருக்கேன். மலேசியாலே செட்டில் ஆகிட்டேன் சார், அங்கேயே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு இங்கே இருந்துட்டேன், அப்படி இருக்கிறவங்களாம் பார்த்துருக்கேன். அதெல்லாம் அந்த நேரம் தான் 7ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது வெளிநாட்டு யோகம். அப்போ பிஆர் கிடைக்கிறவங்க அதெல்லாம் நடக்கும். இந்த பிஃபோர் ஜூன் கான்ட்ராக்ட் பீரியட் முடிய போகுது சார், இதே கம்பெனியில் கண்டினியூ ஆகணும், இல்லை அமெரிக்கா விட்டு அனுப்பிடுவாங்களா தெரியலையே போன்ற விஷயங்கள்லாம் இந்த பீரியட் நடக்கும். இப்போது ஆஃப்டர் ஜூன் 12ஆம் இடத்திலே குரு பகவான் மறைகிறார். உங்கள் லைஃப் ஒரு யூட்டர்ன் போடுது, அப்படி திரும்புது. 8 12ஆம் இடத்தில் மறையும் பொழுது விபரீத ராஜயோகம் கிடைக்கிறது. உங்கள் வறுமை ஒழிகிறது. அப்போ திட்டமிட்ட உங்களுடைய தொடர்ந்த உங்களுடைய உழைப்பு, கீப் ஆன் ட்ராக்கிங். புது ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணவங்கள ரீச் ஆக ஆரம்பிச்சிடுறீங்க. இங்கே எதுங்க, அம்மன் இட்லி கடை எந்த கடை தாங்க, நம்ம கடை தான், வாங்க சார் வணக்கம் அப்படிங்கிற மாதிரி. என்ன அம்மன் இட்லி கடை இவ்வளோ ஃபேமஸ் ஆயிடுச்சு? ஆமாம், குரு பகவான் 12ஆம் இடத்துல வந்துட்டார், உங்களை ஃபேமஸ் ஆக்கிட்டார். உங்கள் ஏரியாவில் நீங்கள் தான் பெரிய ஆள், உங்கள் ஏரியாவில் இருக்கிற அத்தனை பேரும் உங்கள் கிளைண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். 12ஆம் இடத்துல குரு பகவான் தருகின்ற பொன்னான பலன்கள், கடன் ஒழிகிறது, அடகு வச்ச நகையை மீட்டுறீங்க, எல்லாம் நடக்குது. அடுத்து 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 4ஆம் இடம் என்பதுன்னு வீடு மாடு மனை உயர்கல்வி உயர் பதவி பார்த்துட்டார். 6 பார்க்குறார். 6 பார்த்தா என்ன பண்ணுறார், 6 விடுங்க, நோயை சரி பண்ணுவார், நமக்கு என்ன நோயாக இருக்குது விடுங்க. அடுத்து 8 பார்க்குறார் குரு பகவான். இங்கே தான் ட்விஸ்ட்டு, இங்கே தான் ஒரு முக்கியமான பாயிண்ட். என்ன, 8ஆம் இடத்துல ஏற்கனவே சனி பகவான் வந்தாரா, இந்த சனிப்படுத்திய பாடு அதை குரு பார்த்துட்டார். பார்த்து இனிமேல் அஷ்டம சனி என்னப்பா அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்கண்ணா, இனிமேல் நான் நல்லது செய்கிறேன், சிம்மராசிக்கார் நான் வந்துட்டேன்னா நல்லது செய், ஏதாவது ஒரு ப்ளஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சனி பிடுங்கி கொடுப்பார் குரு பகவான். உங்களுக்கான பிளெஸ்ஸிங்ஸை அவரே பிடுங்கி கொடுப்பார். ஸோ அப்போ குரு பகவான் இனிமேல் சனியை பார்த்ததால் அஷ்டம சனியிலிருந்து விடுதலை. ஸோ அப்போ 2026 தடங்கள் இல்லாமல் செல்லும். உங்களுடைய பயணம் நார்மலாக போகும். ஒரே ஒரு பிரச்சனை என்ன சொல்லுங்கள், 7ஆம் இடத்து ராகு, பழைய எக்ஸு எல்லாட்டேருந்து ஃபோன் வரும், அவங்கள்ட்ட மெசேஜ் வரும், குட் மார்னிங் டியர் அப்படின்னு வரும். ஐயா அம்மா தயவுசெய்து விட்டுருமா ப்ளீஸ்மா, ஏற்கனவே அஷ்டம சனி, எனக்கு வேலை இல்லாமல் உட்காந்துருக்கம்மா, ஒரு டியர் வேணாம், ஒன்று வேணாம். அதனால் யாருக்கிட்டையும் தயவுசெய்து சேட் பண்ணாதீங்க, சமூக வலைதளங்களில் புகைப்படங்களை பதிவேற்றம் பண்ணாதீங்க, தேவையில்லாத சேட்டையெல்லாம் வேண்டாம். எக்ஸ் எல்லாம் எக்ஸாகவே போட்டோம், பிளாக் பண்ணி போட்டு வேலையை பாருங்கள், ஒர்க்கை மட்டும் பாருங்கள், நல்லா இருப்பீங்க. சிம்மராசிக்காரர்கள் சிறப்பு, 100க்கு 85 மார்க். கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த 2026 எப்படி இருக்க போகிறது? உண்மையை சொல்லணுமா பொய் சொல்லணுமா? உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2-3 நல்ல விஷயம் சொல்கிறேன், அப்புறம் ஒரு கஷ்டத்தை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நல்ல விஷயம், 7ஆம் இடத்திலே சனி பகவான். என்ன, 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது காதல் என்ன, அப்போது இந்த காதல் வெளிநாட்டில் இருந்த
உங்களுடைய காதலி ஊருக்கு திரும்புறது, நீங்கள் அவங்களோட சேர்ந்து காதலிச்சு அப்படியே அப்படி வெளிநாடு போயிடுறது போன்ற விஷயங்கள் எல்லாம். வள்ளி வர போறா, அதெல்லாம் இப்போ தான் நடக்க போகுது. வள்ளி வர போறா. ஸோ 7ஆம் இடத்துல இது சனி பகவான் வந்துட்டார். அப்போது 7ஆம் இடத்து சனி 7ஆம் பார்வையாக உடம்பை வேற பார்க்குறார். சரி, அப்போது இவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்க போகிறது. சனி பகவானால் பிரிந்து போன தம்பதிகள் 2 பேரும் டைவர்ஸ் பண்ணவுக்கும் போயாச்சு சார். உனக்கு நான் துணை, எனக்கு நீ துணை என்பது தானே வாழ்க்கை. உனக்கு நான் சுமை, எனக்கு நீ சுமை என்பது வாழ்க்கை அல்ல அப்படிங்கிற மாதிரிலாம். சரிங்க சார், விடுங்க சார், வாங்க லவ் பண்ணலாம் அப்படின்னு சனி பகவான். என்ன இவ்வளோ நேரம் பேசிட்டு, பேசாதீங்க சார், கையை கொடு, 2 பேரும் கையை கொடு, ஓ ஜாலியாக இருப்போ அப்படின்னு அவ்வளோதான். ஒரே பஞ்சாயத்தில் முடிச்சிடுவார். ஒரு வார்த்தை தான், உங்கள் கதையெல்லாம் விடுங்க, 2 பேரும் போய் ஜாலியாக இருங்க, அவ்வளோதான். சனி பகவான் ப்ளஸ் பண்ணிட்டார். செஞ்சு போன உன் பழைய குற்றங்கள் எல்லாம் மறைந்து போகட்டும், உனக்கும் மறந்து போகட்டும். 2 பேரும் பேசின பேச்செல்லாம் மறந்துடுங்க, ஃபஸ்ட் வந்து லவ் பண்ணுங்க. சனி பகவான் வந்து ப்ளஸ் பண்ணிடுறார். பெரிய விஷயம். அடுத்ததாக இந்த 6ஆம் இடத்து ராகு. சத்துருக்கள்னு யாரேனும் இருந்தால் என்ன பண்ணுறார்? அந்த சத்துருக்கள் எல்லாத்தையும் உங்களை பக்கம் வராமல் பண்ணிடுறார். என்ன, உங்களை பற்றி விமர்சனங்கள் அதிகம் வருகிறது, அப்படியா வருகிறது? என் புகழுக்கு அது போதாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். அவ்வளோதான் வருதா? இன்னும் நிறையா வரும்னு எதிர்பார்த்தேன், இவ்வளோதான் வருதா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருக்கணும். 6ஆம் இடத்திலே ராகு பகவான் வரும் பொழுது சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்கள், என் புகழுக்கு அது போதாது அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்து குரு பகவான் வந்து என்ன பண்ணுறார்? 10ஆம் இடத்துல, இதெல்லாம் ஓப்பனிங்கெலாம் நல்லா தான் சார் இருக்குது, யுவர் கோயிங்னு உங்கள் ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் ஃபினிஷிங் இல்லையே. இங்கே ஃபினிஷிங் என்ன இருக்குது? 10ஆம் இடத்திலே குரு. 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஜூன் 1 வரையான 6 மாதம் இருக்குது பாருங்க. இது வந்து என்னென்னா ஒரு கம்பி மேலே நடக்கிற மாதிரி தான். இப்படி அந்த கம்பி மேலே நடக்கிற மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை. காரணம் என்னென்னா, எந்த நிமிடமும் வேலை போயிடும், எந்த நிமிடமும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் கன்னிராசிக்காரர்கள். பாஸ் வந்து கோபமாக இருக்கார் அப்படின்னா, ஓகே பாஸு, இந்த ஆள் மூஞ்சில் வேறு முழிச்சா இன்றைக்கி ஏதாவது இன்னும் போகிற பக்கம் பார்த்தா இன்றைக்கி என்ன பண்ணுவார் தெரியலையே அப்படின்னா, என்ன பாஸ் இன்றைக்கி ஏதாவது வெளியே போகிறாரா? இல்லை ஆஃபீஸ்லேயே தான் இருக்கார். சிங்கம் இன்று வெளியில் வேட்டைக்கு செல்லாமல் ஆஃபீஸ்லேயே இருந்து வேட்டையாடும் நாள் அப்படிங்கிற மாதிரி அவர் கண்ணில் படாமல் இருங்க. ஒரு 6 மாதம் அவர்கிட்ட என்னங்க, வணக்கம் சார், உலகத்தின் மிகச்சிறந்த ஒரு பொன்மொழி என்ன சொல்லுங்கள். நேராக போனீங்க, அப்படியே ஆடிட்டரை பார்த்துட்டு, சரிங்க சார், ஓகே சார், அப்படி நேராக போயிட்டு அப்படியே 10 நிமிஷம் கழிச்சு வெளியே விசிட்டர்ஸ்லாம் வந்துட்டாங்க என்னென்னு பார்த்துட்டு, ஓகே சார், அது முடிச்சதுக்கப்புறம் வெண்டாரெலாம் மீட்டிங்லாம் அரேஞ்ச் பண்ணிடுங்க. 11:15 ஓகே சார். அடுத்து 11:30 என்ன பண்ணுறீங்க? நம்மளுடைய மீடியா ப்ரமோஷன் ஃபைல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு, ஓகே சார், நாளைக்கு என்ன பிளான்ங்கிறது 12:15 சொல்லிடுங்க. ஓகே சார், அவரும் போயிடுவார், நீங்களும் ஓகே சார்னு வந்துடுங்க. பக்கத்தில் இருக்க ஒருத்தர் கேட்பார், எப்படிண்ணே அப்படின்னா, இது எதுவுமே நடக்காதுன்னு பாஸுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். அந்த நேரத்தில் அவர் ஓகே சார்னு சொன்னாரா, நீங்களும் ஓகே சார் ரைட் விட்டுருங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு, சரி ஏதாவது காப்பி இருந்தால் சொல்கிறா, தலைவலிக்குது, இது ஒன்று தான் நடக்கும். இப்போது இவ்வளோ நேரம் பேசுகிறது நடக்க போகிறதில்ல. நண்பர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், பாஸை எதிர்த்து பேசினா வேலை போயிடும். சிம்பிளாக ஒரு வரியில் சொல்கிறேன். இந்த 6 மாதத்தில் இல்லை முடியாது, என்ன ஒரு மனுஷனுக்கு வேலை கொடுக்க சொன்னால் அனுமாருக்கு வேலை கொடுக்குற மாதிரி கொடுக்குற, இன்னும் 10 வேலையை அரை மணி நேரத்தில் செய்வாங்களா? அப்படிலாம் பேசக்கூடாது. ஏதோ ஒரு ஃப்ளோவில் அவர் பேசுகிறார், நீங்களும் ஏதோ ஒரு ஃப்ளோவில் சரின்னு சொல்லி பழகுங்க. சரிங்க, ரைட்டுங்க அப்படின்னு சொல்லுங்கள். அப்போ வந்து ஜூனுக்குள்ளே என்ன ஆகிடும்? வேலை போகிற நிலை ஏற்படும், ஜாக்கிரதை இருங்க. ஒன்று. அப்புறம் சாமர்த்தியசாலிகள் பிழைத்துக் கொள்வார்கள், சாமர்த்தியம் இல்லாதவர்கள் வேலை இழப்பார்கள், சட்டம் தன் கடமையை செய்யும். ரைட். அடுத்து ஜூன் மாதம் 11ஆம் இடத்திலே குரு பகவான் வந்து விடுகிறார். வந்தாச்சு, 6 மாதம் தான். இந்த 6 மாதத்துக்கு அப்புறம் எந்த கம்பெனியில் பாஸ் உங்களை போட்டு டார்ச்சர் பண்ணாரோ அதே கம்பெனிக்கு நீங்கள் பாஸாக மாறிடுவீங்க. ஓகே, நீங்கள் போய் என்ன பண்ண போகிறோம்? நீங்களும் டார்ச்சர் பண்ணாதீங்க, நீங்களாவது நல்லா இருங்க. ஸோ 11ஆம் இடத்துல குரு பகவான் என்ன பண்ணுறார்? வந்துட்டார், உச்சம் பெறுகிறார். 5ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்கிறார். அடுத்து 7ஆம் பார்வையாக உங்களுடைய 5ஆம் இடத்தை கன்னிராசிக்காரர்களுக்கு குழந்தை பிறக்கப் போகிறது. கல்யாணம் ஆகிடும், குழந்தை பிறந்துடும். அடுத்து குரு பகவான் உங்களுடைய என்ன இடத்த 7ஆம் இடத்தை பார்த்துடுறாரு. 7ஆம் இடத்தை பார்க்கும்போது என்னாகும்? கல்யாணம் ஆகிடும். நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கை, ஃபாரின் போகிற அம்சங்கள் போன்றவை எல்லாம் ஏற்படும். ஆஃப்டர் ஜூன் உங்களுக்கு வந்து என்னாகும்? குழந்தை, சொத்து, அதே மாதிரி தைரியம், வெளிநாடு, இப்படி ட்ராவல் ஆகிறீங்க. பிஃபோர் ஜூன் உங்களை காப்பாற்றிக்க நீங்கள் போராடுறீங்க. இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துக்கணும்டா, சோதனமாக இருந்துக்கணும்டா, அப்படி இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. ஸோ இதெல்லாம் தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற பெரிய விஷயம். உங்களுடைய லைஃப்பில் அதிகபட்சம் உங்களுக்கு வந்து இந்த 6ஆம் இடத்து ராகு தான்
உங்களுக்கு பெரிய ஆறுதலாகவே இருக்க போகிறார். 12ஆம் இடத்துல கேது இருக்கார். இது ஒரு பெரிய ப்ராப்ளம் கன்னிராசிக்காரர்களுக்கு. தலைக்கு மேலே ஒரு பாம்பு இப்படி உட்காந்துட்டே இருக்கிற மாதிரியே உங்களுக்கு ஒரு ஃபீலிங். தலைக்கு மேலே ஒரு பாம்பு இருக்குது. ஒரு நைட்டு கூட நீங்கள் தூங்க போகிறதில்ல. எல்லா நைட்டும் உட்காந்து எல்லா ஸ்டேட்டஸும் பார்ப்பீங்க. உட்காந்து நம்ம பாஸ் நமக்கு எதிராக ஏதாவது ஸ்டேட்டஸ் வச்சுருக்காருன்னு அவர் தான் துரத்தி பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ அப்படி உங்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு ஏதாவது நம்மளை பற்றி எல்லோரும் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, நம்ம கம்பெனியில் மரியாதை இல்லை, நமக்கு நேம் இல்லை, அந்த மாதிரி உங்களுக்கு நீங்களே நினச்சிப்பீங்க. அதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளமாகவே இருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மனநிலை மாற்றம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். அதே நேரத்தில் குரு பகவான் வந்து என்ன பண்ணிடுறாரு, இந்த 11க்கு வந்து எந்த கம்பெனியில் நீங்கள் அவமானப்பட்டீங்களோ அதே கம்பெனிலே உங்களை பாஸாக போட்டு உங்கள் வாழ்க்கையை மீட்டு தருகிறார் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். அடுத்ததாக இந்த குரு பகவான் வந்து என்ன பண்ணுறாருன்னா 11ஆம் இடத்தில் இருந்து உங்களுக்கு 9ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் இடம் என்பது நியூ திங்கிங்ஸ் என்பதால் புதிய புதிய எண்ணங்கள், புதிய புதிய உருவாக்கங்கள்லாம் வரப்போது. கன்னிராசிக்காரர்களுக்கு சிறப்பு. 100க்கு 65 மார்க். துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் 2026 பலன்களை தரப்போகிறது. 2026 உங்களுக்கு என்ன விதமான நன்மைகளை தரப்போகிறது என்பதை பார்க்கிறோம். துலாம் ராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்திலே குரு. நண்பர்களே, 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு சூப்பரான மேட்ரு என்ன அப்படின்னா இந்த குரு பகவானுடைய உச்சம். சரி, அதை விடுங்க, அந்த கதையை விடுங்க. அதை ஏன் ஞாபகப்படுத்துறீங்க? அது ஏன் தம்பி ஞாபகப்படுத்துறீங்க? நெஞ்சமெல்லாம் புண்ணாக இருக்குது. 10ஆம் இடத்துக்கு குரு வர, அதை விட்டுருங்க. ஜூனுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் வாழ்கிறது தான் ஒரு சூப்பர் லைஃபு. ஜூனுக்கு முன்னாடி வரைக்கும் துலாம் ராசிக்காரர்கள் ஜூனுக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை, ஜூனுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை. ஜூனுக்கு முன்னாடி எப்படி மழைக்காலத்திலே எறும்புகள் உணவுகளை சேகரித்து கொள்கிறதோ அதை போல் நீங்கள் செல்வத்தை சேமித்து வைத்து கொள்ள வேண்டும். பாயிண்ட் நம்பர் 1 தான். ஏன்னா ஜூனுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் கஷ்டம். என்ன வேலை இருக்குமாங்கிறதே தெரியாது. ஸோ ஜூனுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், துலாம் ராசிக்காரர்கள் எல்லாம் 9ஆம் இடத்து பாக்ய குரு என்பதால் பொன்னார் மேனியன் எதை கேட்டாலும் தருவார். இந்த ஜனவரி 1ஆம் தேதி என்ன வரம் வேண்டும் ஐயா, என்னையா கேட்டீங்க? எனக்கு நிறையா வரம் இருக்கியா, ஒரு 7-8 வரம் இருக்குது, சொல்லட்டுமா வரிசையா? சொல்லுங்கள். எனக்குமா நான் ஆசைப்பட்ட பொண்ணே கல்யாணம் பண்ணிக்கணும். ரைட்டு, நெக்ஸ்ட்டு ஐயா எனக்கு வருத்து, அப்படி வரிசையாக சொல்லுவீங்க. நான் ஒரு 2-3 வீடு வாங்கணும், 2ஆ 3ஆ, நான் 4ன்னு போட்டுக்குங்க ஐயா அப்படிங்கிற மாதிரி 4 வீடு. அதுக்கப்புறம் வரிசையாக ஐயா எனக்கு ஒரு 5-6 கோடி சேர்த்துணும், 5ஆ 6ஆ, இப்போ 7ன்னு போட்டுக்குங்கய்யா அப்படிங்கிற மாதிரி ஒன்றா கொடுப்பார். இந்த ஜூனுக்கு முன்னாடி குரு பகவான் என்ன பண்ணுறார், என்ன வரம் கேட்டாலும் தருவார். கேட்குற ஆளை பொறுத்தது, உங்களுடைய உழைப்பை பொறுத்தது. ஸோ அப்போது நிறைய பேர் கமெண்டில் போடுறீங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு நல்லா இருக்கேன், நான் நடந்தால் சந்தோஷம் அப்படிலாம் சொல்லிங்க. இங்கே பாருங்கள், ஒரு எறும்புக்கு ஒரு சர்க்கரை துணுக்கு போதும், யானைக்கு ஒரு கரும்பு காடே பத்தாது. அந்த மாதிரி உங்களுடைய நீளம், மனதின் நீளம், வாழ்வின் நீளம் 7 கோடி 8 கோடினா அதுக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிறேன். இல்லை என்னால் 6 லட்சம் 7 லட்சம் தான் முடியும், ஓகே, அது நடக்கட்டும். உங்களுக்கு எது சாட்டிஸ்ஃபேக்ஷனோ அது நடக்கும். அடுத்ததாக குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவர் உங்களுடைய உடம்பை தான் ஃபஸ்ட்டு பார்க்குறார். வந்தோடனே ஜனவரி 1ஆம் தேதி குரு பகவான் அப்படி கண்ணை திறக்கிறார். டிசம்பர் 31ஆம் தேதியில் நம்ம சாமிக்கு எப்படி தீபாவளிலாம் ஏற்றி ஹாப்பி நியூ இயர் அப்படின்னா குரு பகவான் கண்ணை திறக்கிறார். கமான் துலா ராசி, கமான், எங்கே இருக்கார் அவர் அப்படின்னு, என்ன நம்மளை தேடுறாங்க அப்படிங்கிற மாதிரி துலாம் ராசிக்காரர்களை தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறார். காரணம் என்னென்னா அவர் இந்த துலாம் ராசியை தான் பார்த்துட்டு இருக்கார். துலாம் ராசியை பார்க்குறார். என்னப்பா வேணும்? ஆனால் நியூ இயர் அன்றைக்கி ஃபஸ்ட்டு கேட்குறீங்க, நல்ல பொழப்பு வேணுங்க, அந்த மாதிரி ரொம்ப ஜாலியாக ஸ்டார்ட் ஆகும். அப்போது ஸ்டார்ட் ஆகிறதெல்லாம் என்ன ஆகுதுன்னா ஜூனுக்குள்ளே பிச்சுக்கிட்டு போகும் உங்கள் பிஸ்னஸ். அப்போ புதிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க, புதுசாக நான் ஒரு கார் வாங்க போகிறேன் சார், நான் இன்னேலேருந்து டிரைவர் ஆக போகிறேன் சார், இன்னேலேருந்து பாருங்கள் சார் நான் ஒரு ஆளே மாறிட்டேன், வாக் கபிலா அப்படி 1ஆம் தேதியிலேருந்து நீ ஒலி நீ தான் வழி, அப்படி பயங்கரமாக உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து உலகமே அடடடடா, இந்த சார்பட்டா படம் எடுத்தவெல்லாம் உங்களை பார்க்காம போயிட்டான். ஸோ அப்போது உங்கள் துலாம் ராசிக்காரர்களை குரு பகவான் பார்க்கிறார். பார்த்தவர் என்ன பண்ணுறாரு, ஆளே மாற்றிடுறார் ராசியை. உங்களுடைய எண்ணங்கள்லாம் மேம்பட்டு போயிடுச்சு. என்னடா நாளைக்கு பார்ட்டி, உங்க கூடலாம் சேரக்கூடாதுன்னு எங்கள் வீட்டில் சொல்லிட்டாங்க, நாளைக்கு காலையில் எனக்கு வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி விழாக்களை தவிர்ப்பீர்கள், விருந்துகளை தவிர்ப்பீர்கள், ஒர்க்கு அப்படி ஆகிடுவீங்க. அப்போ அடுத்ததாக குரு பகவான் என்ன பண்ணுறார், உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்கிறார், 5ஆம் இடத்தை பார்க்கிறார். துலாம் ராசிக்காரர்களுக்கு சொத்து விஷயங்களில் பஞ்சாயத்து இருக்குது சார், அல்லது சில பேர் ஐவிஎஃப் பண்ணால் தான் குழந்தை பிறக்கும், ஐவிஎஃப் பண்ணால் தான், அவங்களுக்கெல்லாம் ப்ளஸ் பண்ணிடுறார். இதெல்லாம் குரு தரும் பொண்ணான பிளஸ்ஸிங். முகேஷ்
என் வாழ்க்கை இப்படி மாறும்னு நினைக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த ஜூன் மாதம் என்ன ஆகுது, திடீர்னு இந்த குரு பகவான் நல்லா தான் இருந்தாலும் திடீர்னு 10ஆம் இடத்துல வந்து உச்சம் பெற்றுட்டான். இந்த 10ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறுறது ஒன்று தான், என்ன ஒரு 10-15 நாகப்பாம்பு எடுத்து கழுத்தில் போட்டு விடுறதும் ஒன்று தான், ரெண்டும் ஒன்று தான். காரணம் என்னென்னா 10லே குரு வந்தால் பதவி பறி போகும். இவ்வளோ நாள் சூப்பராக வச்சுட்டு இந்த கம்பெனி என்ன சொல்லுதுன்னே தெரியாமல் ஜூன் மாதம் வேலையை விட்டு அனுப்பிடும். அதுதான் வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருக்கும். அதுக்கு மைண்ட் செட்டை இப்பயே ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்க, வேறு வழியே கிடையாது. சட்டம் தன் கடமையை செய்யும். ஸோ அப்போது ஜூன் மாதத்துக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கான ஒரு உலகத்தை உருவாக்கிடணும். எனக்கு இங்கே போனாலும் பரவாயில்ல, நான் வீட்டில் போயிட்டு எனக்கூட ஒரு பிஸ்னஸ், சாயந்தரமாக நான் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன், வேலைக்கு போய்ட்டு வீட்டில் என் ஒய்ஃபுக்கு ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் பண்ணுறேன், இது பண்ணுறேன், ஹிந்தி ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் வந்து எடுக்க போகிறேன், இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன், ஏதோ ஒன்று உங்கள் ஸ்கில்ஸை வச்சு நீங்கள் இப்பயே இன்வென்ட்ரி பார்க்க ஆரம்பிக்கணும். பொறுமையாக இந்த 6 மாதத்துக்குள்ளே இதுலேருந்து வர்ற வருமானம் வேலையே போனாலும் அதை காம்பன்சேட் பண்ணும். ஏன்னா துலாம் ராசிக்காரர்களை குரு பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் உங்களை மட்டும் வேலையை பிடுங்கிட்டாலும் உங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்க போகிறார். அதுதான் இதில் ஆச்சரியமே. இந்த உலகமே வியந்து பார்க்க போகுது. இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்ததே இல்லைங்க, உங்களுக்கு மட்டும் தான் நடக்குது. ஆச்சரியம் தான். ஜோதிட உலகம் வியந்து பார்க்கிறது, அண்ணாந்து பார்க்கிறது. இப்படி கூட நடக்குமான்னு. ஏன்னா சில பேர் சொல்லுவாங்கள்ல, உடம்புல பெரிய வியாதி இருக்கும், இவர் இருக்கிறதுக்கு இவர் எப்படி உயிரோடு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. ஆனால் அவர் போய் கிரிக்கெட் ஆடிட்டு இருப்பார், அவருக்கு ஒன்றுமே இருக்காது. என்னையா பேஷண்ட்டுங்கிறீங்க, ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காரு அப்படின்னா, தெரில சார் அவர் வில் பவர் சார்பாங்க. அந்த மாதிரி தான் உங்கள் கதை. வேலை போயிடும், ஆனால் உங்களோட பிஸ்னஸை டெவலப் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எல்லாரையும் வெறுப்பேற்றுற மாதிரி இப்போ தான் கார் வாங்குவீங்க. ஏன்னா 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். பணம் விளையாடும். இப்போ தான் வந்து என்ன பண்ணுவீங்க, இன்ப சுற்றுலா போவீங்க, ஊட்டியில் போய் அப்படி போயிட்டு அங்கேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து எக்ஸிக்யூட்டிவ் லெஜண்ட்ஸ் வில் டூ அப்படிலாம் போய்ட்டு ஸ்டேட்டஸ்லாம் வைப்பீங்க. இந்த கம்பெனியில் இருந்த வரைக்கும் ஐ டாக்ஸிக் பீப்புள்ஸ் லைக் யூ பர்சன்ஸ், உங்கள்கிட்டலாம் நான் பேசக்கூடாது, நீங்களாம் டாக்ஸிக் பர்சன் அப்படிம்பீங்க. பழைய கம்பெனிக்காரங்க உங்கள் வளர்ச்சியை பார்த்து நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமோ, தம்பி எவ்வளோ பெரிய ஆள் நம்ம அனுப்பிட்டோம், இவர் பெரிய லெஜெண்ட் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். இப்போ என்ன ஆகுன்னா, உங்களுக்கு வீடு மாடு மனை இப்போ தான் புதுசாக ஹவுஸ் வார்மிங்லாம் பண்ணுவீங்க. என்னையா வேலை போயிடுச்சுங்கிற, அப்புறம் எப்படி அதெல்லாம் நடக்கும், அதாங்க தெரில. ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு என்ன பண்ணுறாருன்னா, ஏதாவது ஒரு வகையில் காசை கொண்டு வந்து கொடுப்பாரு. உங்கள்கிட்ட 5 வருஷத்துக்கு முன்னாடி கடன் வாங்கி ஓடி போனால, அவன் இப்போ தான் வந்து கனவுல இது மாதிரி வந்து சொன்னார், முருகப்பெருமான் என் கனவுல சொன்னார், அவன் கடனை கண்டிப்பாக திருப்பி கொடுத்துரு, இல்லைன்னா அவ்வளோதான் அவனு மிரட்டினார், அதனால கொண்டு வந்து கொடுத்துட்டேன்னு சொல்லி கொடுத்துருவான். என்னென்னமோ அதிசயம்லாம் நடக்கும். நம்ம வாழ்க்கையில் எப்படி இதெல்லாம் நடக்குது, கடன் வாங்கினவே திருப்பி கொடுத்துட்டாயா, ஆச்சரியமாக இருக்கியா அப்படிங்கிற மாதிரி 4ஆம் இடத்துல குரு பகவான் பார்த்துடுறார். அடுத்ததாக குரு 6ஆம் இடத்து சனியை பார்க்குறார். அப்போது இந்த ஆள் நமக்கு 2027 வரைக்கும் 10ல் நீ எனக்கு வேலையே கொடுக்க வேணாம் ராஜா, நீ காலத்துக்கும் 10லே இரு. ஏன்னா நான் அங்கே போய் சம்பாதிச்சிருந்தா கூட வெறும் 20,000-30,000 தான் வாங்கியிருப்பேன். ஆனால் நான் ராஜா மாதிரி இருக்கேன், தேங்க்யூ குரு பகவான், தேங்க்யூ அப்படின்னு சொல்கிற காலம் வரப்போகிறது. 2026 பலனை இது எப்படி எடுத்துப்பீங்களோ நீங்கள் அப்படி எடுத்துக்கோங்க. ஆனால் சட்டம் தான் கடமையை செய்யும். எனக்கெல்லாம் வேலை போகாது, நான் யார் தெரியுமா, நான் தான் வைஸ் பிரசிடென்ட், உனக்கு தான் ஃபஸ்ட்டு வேலை போகும், எழுதி வைத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக வேணால் இருங்க, உங்களுக்கு சட்டம் தன் கடமையை செய்யும். ஆனால் அதுக்கு பதிலாக 10 மடங்கு காம்பன்சேஷன் கொடுத்துருவார். கம்பெனி உங்களுக்கு காம்பன்சேட் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை நண்பர்களே. குரு பகவான் அவர் உங்கள் வேலை பிடுங்கின குற்றச்செயலுக்காக அவர் காம்பன்சேஷன் கொடுத்துருவார். டோன்ட் வரி. அப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு 100க்கு 95 மார்க். என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, விருச்சிக ராசிக்காரர்கள் என்றால் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி, அவர்களை உள்ளபடியே காதலிப்பவன் நான். அந்த விருச்சிக ராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் சரி. அப்போது இவ்வளோ தூரம் உரிமையாக சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாரு சார், 20-30 வருஷமாக பார்க்குறேன், சும்மா கிடையாது. என்னோடய தங்கையிலேருந்து ஆரம்பித்து என்னுடைய சகோதரர்கள் எல்லாம் நிறைய விருச்சிக ராசிக்காரங்களுடைய வாழ்ந்திருக்கேன். ஒரு 20 வருஷமாக இவங்க என்னெல்லாம் படுறாங்கங்கிறத நான் பார்த்துருக்கேன். அதனால் உங்கள் பெயின்லாம் எனக்கு டைரெக்டாகவே தெரியும். ஸோ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 இறைவன் உருவாக்கியது எதுக்காக உங்களுக்காக தான் உருவாக்கியிருக்கார். 2026 புத்தாண்டை வருக, புதுமைகளை தருக அப்படிங்கிறதெல்லாம் யாருக்காக எழுதின வசனம், உங்களுக்கு எழுதின வசனம். 2026 பிறந்ததே காரணம் என்னென்னா, 2-5 கூடிய குரு பகவான் 8ஆம் இடத்துல மறைஞ்சார் சார். திஸ் பேட் பாய் என்ன பண்ணார், 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சிட்டார் சார். பணம் கொடுத்துட்டு இருந்த ஃபினான்சியர் சார் அவர். பணம்னா என்னங்கிறது அருமை எனக்கு புரிய வச்சார் சார். நண்பர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். நான் மற்ற எத்தனையோ பேரை நீங்கள் வலைதளங்களில் என்னென்னமோ கேட்டிருப்பீங்க, எத்தனையோ டாக்டர் வந்து சொல்லியிருப்பாங்க,
கேரட் தின்னா ஏ விட்டமின் வளரும், நெல்லிக்காய் தின்னா சி விட்டமின் வளரும், என்னமோ சொல்லுவாங்க. விட்டமின் ஏ முக்கியம், சி முக்கியம், பி முக்கியம். நான் சொல்கிறேன் ABCDEFGH எல்லா விட்டமின் இருக்கட்டும் சார், விட்டமின் எம் ரொம்ப முக்கியம். எம் ஃபார் மணி. இந்த விட்டமின் எம் இருந்தால் இது அத்தனை விட்டமினையும் ஊற்றி வாங்கி போட்டுக்கலாம், ஒன்றாகாது. ஆனால் அந்த விட்டமின் எம் இல்லைன்னா இது ஒரு விட்டமின் கூட பிடிக்கிறது கஷ்டம். இதில் எது குறைஞ்சாலும் நீங்கள் வைத்தியம் தான் பண்ணணும். அப்புறம் நண்பர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், மணி இஸ் த அல்டிமேட். மணி இஸ் அல்டிமேட். அதுக்கு தான் தரும் தைரியம். சொல்லுவாங்க, இது பவர், அது பவர், என்னுடைய ஸ்கில்ஸ் தான் பவர், என்னுடைய விஸ்டம் தான் பவர். அது பவர் இஸ் பவர். பவர் இஸ் ஆல்வேஸ் மணி இஸ் பவர். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. 2-5 கூடைய குரு பகவான். அந்த மணி எப்படி வரும்? சேவிங்ஸ் பண்ணாதான் வரும். ஒன்றொன்றையும் திட்டமிட வேண்டும். அந்த திட்டமிட்டத்துக்கு ஏற்றபடி நம்ம இப்பொழுதுலேருந்தே சேமிக்க வேண்டும். அந்த திட்டத்தை எக்ஸிக்யூட் பண்ணணும். எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் அதுலேருந்து லாபங்களை எடுக்க வேண்டும். இதுதான் பிஸ்னஸோட ஸ்ட்ராட்டஜி. பெரிய பெரிய விஷயங்கள்லாம் உடனே உருவாகிறதுலாம் கிடையாது. 2-5 கூடிய குரு பகவான் 8ஆம் இடத்தில் மறைந்தவர் இப்பொழுது 9ஆம் இடத்திலே உச்சம் பெறுகிறார். ஓடிப்போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குருன்னா எப்படி? ஓடிப்போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குரு. இந்த குரு 9ஆம் வீட்டில் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, சும்மா ஜென்ரலாகவே இருந்தாலே அவ்வளவு நல்ல பலன்களை குரு பகவான் தருவார். இவர் உச்சம் பெற்ற குரு பகவான், வீரபாண்டிய குரு, ஒரு 9ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்ற குரு பகவான் இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு என்ன பண்ணுறார்? ஒரே பார்வையாக உங்களை தான் பார்க்குறார். விருச்சிக ராசிக்காரர்களை தான் முதல்ல பார்க்குறார். நான் சொன்னேன் பாருங்க, நியூ இயர் பிறந்த உடனே துலாம் ராசிக்காரர்களை தான் ஐடென்டிஃபை பண்ணுவார். நியூ இயர் பிறந்த 6 மாதம் கழித்து ஜூன் மாதம் வந்த உடனே உச்சம் பெற்ற உடனே முதல்ல விருச்சிக ராசி, கமான் விருச்சிக ராசி கமான் அப்படின்னு கூப்பிட்டு வரிசையாக ரோவாக நிற்க வச்சு பார்ப்பார். இந்த மாதிரி மிக அற்புதமான விஷயங்கள்லாம் பண்ண போகிறாருங்க. இந்த குரு தரும் அற்புத பலன்கள்னு பார்த்தீங்கன்னா, 8ஆம் இடத்திலே குரு பகவான் மறைந்திருந்தாலும் உங்களுக்கு அவர் என்ன பண்ணார் அப்படின்னா 2ஆம் இடத்தை பார்க்கிறார். ஜனவரி 1ஆம் தேதி வண்டி ஓடும். அதாவது உங்களுக்கு பெரிய கஷ்டங்கள் எதுவும் வராது. இந்த 6 மாதத்தில் 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது 5ல் இருக்கக்கூடிய சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி 5ஆம் இடத்திலிருந்து சொத்துக்களை வாங்கி தருகிறார், புத்திர பிராப்தியை தருகிறார். 5, 6, 7 பார்க்குறார். முதலாக விருச்சிக ராசிக்காரர்கள் காதலிக்க ஆரம்பிக்கிறீங்க. என்னை தேடி காதல் என்ற வார்த்தை அனுப்பு நான. என்ன நீங்களாம் லவ் பண்ணுவீங்களா? விருச்சிக ராசிக்காரர்கள் காதலிப்பது ஒரு பெரிய அதிசயம். காரணம் என்னென்னா, நீங்கள் ரொம்ப ரிசர்வ்டாக இருப்பீங்க. அவ்வளோ சீக்கிரம் பெருசாக எதையும் எக்ஸ்போஸ் பண்ணிக்க மாட்டீங்க. ஆனால் உங்களுக்கு காதல் வரப்போகிறது. 7ஆம் இடத்திலே குரு பகவான் சனி பார்க்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையிலே காதல் என்பது வருகிறது. அப்போ 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானம். அப்பொழுது அந்த காதல் கல்யாணத்தில் முடிகிறது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். சனி 11 பார்க்குறார், லாபத்தை பார்க்குறார். எந்த ஒரு தொழில் பண்ணாலும் அதில் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான விஷயங்கள் எல்லாம் மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் அதெல்லாம் பண்ணுவார். அடுத்ததாக இப்படிலாம் போயிட்டுருக்கு. ஆஃப்டர் ஜூன் என்ன ஆகும்? இந்த சனி பகவான் இந்த தருகின்ற நற்பலனை தொடர்ந்து குரு பகவான் உடம்பை தான் பார்க்குறார். யார்? விருச்சிகத்தை பார்க்குறார். பார்த்த உடனே என்ன ஆகுன்னா, எண்ணங்களை மாற்றுகிறார். ஒய் ஐ எம் திங்கிங் அபவுட் திஸ் 1000 ரூபாய் 2000 ரூபாய் வேலையை நான் ஏன் பார்க்கணும்? நான் லட்சங்களை பற்றி யோசிக்க போகிறேன். லட்சியத்தை பற்றி, அது உங்கள் லட்சியத்தை மாற்றுறீங்க, லெவலப் பண்ணுறீங்க. என்ன பண்ணுறீங்க? லெவலப்னா என்ன? உங்களுடைய லட்சியத்தை மாற்றுறீங்க. சாதாரண பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, நீங்கள் இப்போ அடுத்த லெவல் பிஸ்னஸ் போகிறீங்க, மிடில் ஸ்கேல் பிஸ்னஸ்க்கு போகிறீங்க போன்றவைகள் ஏற்படும். அடுத்ததாக இந்த குரு பகவான் 10 குடையவராக இருக்கிறார். யார்? இந்த 10ஆம் இடத்து சூரிய பகவான் 10ஐ வந்து ஆக்டிவேட் பண்ணுறார். அப்போ என்ன ஆகும்னா, தொழில் புதுசாக கடை திறந்தவங்களுக்கெல்லாம் பிரமாதமாக இருக்கும். கடை பிச்சுக்கிட்டு போகும். புதுசாக கார் வாங்கினவங்களுக்கெல்லாம் ஒரே சவாரி தான். வண்டி எடுத்தால் நைட் வரைக்கும் ஓடும், விடிய ஓடும். நீங்களாக பார்த்து நிறுத்தினா உண்டு. சார், உங்களுக்குன்னு ஒரு ரெஸ்ட் டைமே இருக்க போகிறதில்ல. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், 2026 உங்களுக்கு ரெஸ்ட்டுங்கிறதே கிடையாது. காரணம் என்னவென்றால், தொடர்ந்து ஒர்க்லேயே வச்சுருப்பார் இந்த குரு பகவான். கடவுள் உங்களுக்கு எப்படி ப்ளஸ் பண்ணுவார்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 9ஆம் இடத்துல குரு பகவான் வந்தோடனே அப்படியே கூரை பிச்சுட்டு கொட்டும், அப்படிலாம் கிடையாதுங்க. அதெல்லாம் சும்மா. 9ஆம் இடத்துல குரு பகவான் வந்துட்டாருன்னா நிறைய சவால்களை கொடுப்பார், நிறைய புது ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பார், நிறைய புது விஷயங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் என்ன, உங்களுடைய லைஃப்பில் அடுத்தடுத்த லெவல் முன்னேற்றங்கள் தன்னால் வருகிறது. நீங்கள் கடுமையாக வேலை செய்யணும். அடுத்ததாக குரு பகவான் 3ஐ பார்க்கிறார், 5ஐ பார்க்கிறார்.
விருச்சிகராசிக்காரர்கள் இந்த வருடம் ஜெயிக்கலைன்னா இப்படை தோற்கின் எப்படை வெல்லும்னா, இந்த வருஷம் ஜெயிக்கலைன்னா எப்போ ஜெயிக்க போகிறீங்க? ஃபுட்பால் பார்த்துருக்கியா? இனிமே பாரு அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய லைஃபே மாற போகிறீங்க. சேலஞ்ச் பண்ணுவீங்க. எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு. 4ஆம் இடத்திலே ராகு. 4ஆம் இடம் என்பது கற்பு. 4ஆம் இடம் என்பது உங்களுடைய சென்சிட்டிவான பாயிண்ட். உங்கள் நற்பெயருக்கு களங்கம் வருகின்ற விஷயங்களை ராகு பகவான் தருவார். அப்போ யாராவது ஆஃபீஸில் லேடிஸை பார்த்தீங்கன்னா, வணக்கம் வணக்கம்மா, வாழ்த்துக்கள், சகோதரிக்கு எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கு, வாழ்த்துக்கள், அவ்வளோதான். நிமிந்தே பார்க்கக்கூடாது. நான் ஒய் ஷுட் ஐ டாக் ஒன்லி, நாங்கள் ஜென்ஸோட ஆண்களோட மட்டும்தான் இருப்போம், ஆண்களோட மட்டுமே பேசுவோம். எங்களுக்கும் பெண்களுக்கும் தொடர்பே கிடையாது, எங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. உங்கள் மொபைலில் இருக்கிற எல்லா லேடிஸ் நேமும் டெலிட் பண்ணி விட்ருங்க. போனால் போட்டும் போ, அடுத்த வருஷம் பேசிக்கலாம். ஸோ அப்போது ஒய்ஃபோட குடும்பத்தார தங்கச்சி, ஒய்ஃபோட தங்கச்சி வேணவே வேணான்றேன். யாரும் வேண்டாம். பெண்கள் என்று யாரேனும் வந்தால் அவர்களுக்கென்று என்ன ஒரு 10 அடி தள்ளி 100 அடி தள்ளி போயிருங்க. இன்விசிபிள் ஆயிருங்க. இக்னிட்டோ மோடுக்கு போயிருங்க. போகிறது உங்களுக்கு நல்லது. ஸோ அப்போது என்ன ஆயிடுது, பெண்கள் மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை. ஆண்கள் அதே மாதிரி பெண்களாக இருந்தாலும் ஆண்கள் மட்டும்தான் பிரச்சனை. ஆண்களே உங்களுக்கு நண்பர்களாக இருக்கவே கூடாது. இல்லை சார் எனக்கு ரொம்ப உயிர் நண்பன், ஒரு உயிர் நண்பனும் வேணாம், எதுவும் வேண்டாம், இந்த பழக்க வழக்கமே வேணாம். ஸோ அப்போது இந்த விருச்சிகராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு விஷயந்தான் பிரச்சனை, மற்றபடி சிறப்பு. விருச்சிகராசிக்காரர்களுக்கு 100க்கு 150 மார்க். தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் பொதுவாகவே தனுசு ராசிக்காரர்கள் எதையுமே ரொம்ப சுத்தக்காரங்கன்னா அது இவங்க தான். அதாவது இது எப்படின்னா, ஆச்சாரம் த ஸ்கொயர் கியூப் 4 அந்த மாதிரிலாம் போட்டுக்கலாம். இவங்க எதையுமே பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்ட்னா அது இவங்க தான். அது மறுபெயர் இவங்க தான். இவங்க வீட்டு பக்கத்துலேயே கூட ஒரு பெரிய மத்திய அரசனுடைய அமைப்புக்கு நிறுவனங்கள், ஃபேக்ட்ரிஸு, பெரிய பெரிய கம்பெனிஸில் வேலை செய்கிறது, கவர்மெண்ட் ஜாபுக்கு போகிற ஒரு அமைப்பு, இதெல்லாம் இவங்களுடைய குணமே இப்படி தான். காலைல 10 மணிக்கு ஆஃபீஸ் போகணுமா சார், ஒரு பெரிய பதவியில் இருப்பாங்க, முடிச்சுட்டு ஈவினிங்னா வந்துடுவாங்க. ஒரு திட்டமிட்ட லைஃப் ஸ்டைல், தியானம் பண்ணுவாங்க, யோகா பண்ணுவாங்க. இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, குரு பகவான் 7ஆம் இடத்துக்கு வந்துட்டார். இவங்களுக்கு காதல் வருகிறது. இந்த ஜனவரி மாதம் பிறந்த உடனே குரு பகவான் வந்த உடனே என்ன பண்ணுறார், வந்த உடனே உங்களுக்கு காதல் தான். தனுசு ராசிக்காரர்கள் என்ன பண்ணுறார், வந்த உடனே உங்களுக்கு காதல் தான். காதல் யோகத்தை கொடுக்கிறார். அப்போது என்ன ஆகிறது என்றால், உங்களுக்கு இதுவரைக்கும் நீங்கள் உணர்ந்திராத ஒரு புதிய உணர்வு இது. இதுவரைக்கும் உங்களை யாரும் ரசித்ததில்லை, நீங்கள் உங்களையே ரசிக்க தொடங்க போகிறீங்க. அதான் அந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு முக்கியமான பாயிண்ட். 7ஆம் இடம் என்பது இன்னோவேஷன், 7ஆம் இடம் என்பது ரசனை. சில பேர் லைஃப்பில் ஹர்ட்டானவங்களை கூட சொல்கிறேன். பொதுவாகவே தனுசு ராசிக்காரர்கள் முதல் திருமண வாழ்க்கை எனக்கு ப்ராப்ளம் ஆகிடுச்சு, பெயின்ஃபுல்லான திருமண வாழ்க்கை, நான் 2வது திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், கவலைப்படாதீங்க. அது அந்த மன முறிவுக்கு அப்புறம் நான் மீண்டு வரத்துக்கு ரொம்ப நாள் ஆகுது. ஒரு நாளும் ஆக வேண்டாம். நல்லா ஜிம்முக்கு போங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்கள், நல்லா ஹாப்பியாக கட்டிங் பண்ணிக்கோங்க, நல்ல ட்ரெஸ் வாங்கி போட்டுக்கோங்க. இது என் உலகம், நான் படைக்கிறேன், என் உலகத்தில் நான் ஜாலியாக இருக்கேன். நண்பர்களே, நீங்கள் வாழ்க்கையை எப்படி எடுத்துக்கிறீங்களோ வாழ்க்கை உங்களுக்கு அப்படி காட்சி தரும். இன்றைக்கி நாள் நீங்கள் சோகமாகவும் இருக்கலாம், சந்தோஷமாகவும் இருக்கலாம். நீங்கள் முடிவு பண்ணுறது தான். 7ஆம் இடத்தை குரு பகவான் இருக்கும் பொழுது காதலை தருகிறார், உங்கள் கண்ணீரை துடைக்கிறார். 7ஆம் இடத்து குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா, நியூ திங்கிங், பெரிய ஒரு கதவு, ஒரு சட்டம், அதனுடைய சாவி கதவில் இருக்குது. அந்த கதவினுடைய விஷயம் ஒரு சின்ன ஒரு ஃப்ரேமில் இருக்குது. அந்த ஃப்ரேமோட விஷயம் ஒரு பூட்டில் இருக்குது. அந்த பூட்டோட விஷயம் ஒரு சாவியில் இருக்குது. இந்த சாவி இருந்தால் போதும், இந்த பூட்டை திறந்துடலாம், இந்த ஃப்ரேமை திறந்துடலாம், இந்த கதவையே திறந்துடலாம். இந்த சாவி எதுன்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய புதிய சிந்தனை. நண்பர்களே, இவ்வளோ பெரிய மலையை ஒரு எலி குடஞ்சிருதுங்கிறான். இப்போது இந்த சிந்தனை தான் இந்த சாவி. உங்கள் இன்னோவேஷன் ஐடியாலஜி. நாம் எப்பொழுது இறந்து போகிறோம் என்றால், நம் எண்ணங்களிலிருந்து, நம் மனதிலிருந்து புதிய சிந்தனைகள் முளைப்பது என்று நின்று விட்டதோ அன்று வாழ்க்கை முடிந்து விட்டது என்று பொருள். புதிய சிந்தனை நிற்கவே கூடாது. புதுசாக தப்பு பண்ணாலும் சரி, ரைட்டு பண்ணாலும் சரி சார், புதுசாக யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். புது தப்பு பண்ணணும்பாங்கல்ல, அது அப்படி தான். 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும் பொழுது நியூ திங்கிங், நியூ பாசிபிலிட்டிஸ் வந்துடும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையாக உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். லாபத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது லாபம். இந்த புத்தாண்டு பிறந்த உடனே நான் சொன்ன மாதிரி காதல் வந்துருச்சு, புதிய வாழ்க்கைக்கு வந்துருச்சு, புதிய காதலர் உங்களை தேடி வரப்போகிறார். இது என்ன லெட்டரில் ஆரம்பிப்பார், பர்சனலாக என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள், அப்போ தான் சொல்ல முடியும். ஸோ அவங்கெல்லாம் உங்களுக்கு 7ஆம் இடத்தை வந்த உடனே உங்களுக்கு காதலோடு தான் பிறக்கிறது.
சில பேர் புத்தாண்டு பிறக்கும் போதே வந்து காதல் இப்போ தான் அக்செப்ட் பண்ணி 12 மணிக்கெலாம் லவ் சொன்னதெல்லாம் இருக்குது. ஐ லவ் யூ 12 மணிக்கு. ஹாப்பி நியூ இயர் அனுப்பி சொன்னால் என்ன அனுப்பிடுங்க பற்றியில இல்லையா, ஐ லவ் யூ அனுப்பியிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் நடக்கும். புத்தாண்டு அன்னைக்கு ஒரு ஓப்பன் பண்ணுறாராம். அடே எங்கள் அப்பா என்ன ஒரு சிந்தனை. அந்த மாதிரிலாம் 11ஆம் இடத்துல குரு பகவான் பார்க்கிறார். அடுத்து குரு பகவான் என்ன பண்ணுறார், 7ஆம் பார்வையாக உடம்பு பார்க்குறார். உங்கள் உடம்பு பார்க்குறார். அதை சொன்னால காயங்களை மறந்துவிடு, இன்றிலிருந்து வாழத் துவங்கு போன்றவைகள்லாம். இப்போது சனி 10 பார்க்கிறார். நண்பர்களே, மிதுன ராசியை தொடர்ந்து சனி பகவான் 10 பார்க்கின்ற 2வது ராசி நீங்கள் தான். 10 சனி பகவான் பார்த்து விட்டால் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி 10 பார்த்துட்டார். 10 பார்த்தா உலக புகழ் பெறுறீங்க. உலக புகழ் எங்கே போனாலும் உங்கள் பேர் தான். எங்கே போனாலும் நீங்கள் தான். நீங்கள் தான், உங்கள் கிங்டம் தான், நீங்கள் தான், உங்கள் ராஜ்யம் தான். எங்கே போனாலும் அந்த இடத்துல உங்களை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பெரிய லெவலில் இப்போ ப்ரமோட் ஆகிறீங்க. 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். 10ல் இருக்கின்ற சனி பகவான் என்ன பண்ணுறார், அடுத்ததாக உங்களுடைய உடம்பையும் பார்க்கிறார். இதெல்லாம் நடக்குது. ரைட். ஆஃப்டர் ஜூன் 1ஆம் தேதி குரு பகவான் 8க்கு மறைஞ்சிடறார். 8ஆம் இடம் என்பது அஷ்டமஸ்தானம். அஷ்டமஸ்தானத்திலே குரு பகவான் மறையும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஷ்டம குருவாக மாறுகிறார். 1 4 8ஆம் இடத்தில் மறைகிறார். இனம் புரியாத ஒரு டிப்ரெஷனுக்கு போகிறீங்க. இந்த 8வது இடத்தில் குரு பகவான் மறையும் பொழுது உடல் மற்றும் மனநிலை கடுமையாக பாதிக்கப்படும். ஒன்றாயிடாது. நான் இப்போ தான் தம்பிகிட்ட சொல்லிட்டு இருந்தேன், எப்பொழுதும் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிற யாருக்கும் எந்த பிரச்சனையுமே வராது. நமக்கு பிரச்சனைலாம் வர ஆரம்பிச்சது, இந்த டிப்ரெஷனு மண்ணாங்கட்டிலாம் வர ஆரம்பிச்சது எப்போ சொல்லுங்கள், நாம் நண்பர்களை தனித்து விட்டு தனியாக இயங்க ஆரம்பித்தோம். எதாக இருந்தாலும் தனியாக பண்ண ஆரம்பித்தோம். அப்போ தான் நமக்கு இந்த டிப்ரெஷன்லாம் வந்தது. நாம் கூடி வாழ்ந்து கொண்டிருந்த ஆட்கள் தான் நம்மலாம். கூட்டமாக இருப்போம், கூட்டமாக சிரிப்போம், என்ன கும்பலாக சுற்றுவோம், இப்படி தான் சுற்றிட்டு இருந்தோம். இப்போ என்ன ஆயிடுச்சு, நம்ம தனியாக இருந்தோம் பாருங்கள், அப்போ தான் மனசில் டிப்ரெஷன் வந்துடுச்சு. என்ன, இந்த டிப்ரெஷன்லாம் நமக்கு ஒரு விஷயமே கிடையாது. ஆனால் இது என்னமோ புதுசாக ஒரு வியாதியை கண்டுபிடிச்சி இந்தியாவில் சுற்றிட்டு இருக்கு. டிப்ரெஷன் ஆமல டிப்ரெஷனு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. 8ஆம் இடத்துல குரு பகவான் மறையும் பொழுது நீங்கள் உங்களை நீங்களே ஏதோ தனித்து விட்டதை போல், என்னமே எல்லாம் உங்களை விட்டு போனதை போல் நினைத்து கொள்கிறீர்கள். அது உண்மை அல்ல. அப்போது 12ஆம் இடத்தை குரு பகவான், அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், மகிழ்ந்து கொண்டாடணும். வீக்கெண்டு சில், ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருங்க, ஃபன் பண்ணுங்கள். எதுவும் தப்பு இல்லை. சந்தோஷமாக இருக்க எதுவும் தப்பு இல்லை. நீங்கள் ஜாலியாக இருங்க. உங்கள் ஃபேமிலியோடு இருக்கணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கணும். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்னால் யார், உங்களுக்கு நல்லது நினைக்கிற ஒரு 4 பேர், அவங்களோட ஜாலியாக இருக்கணும். அப்போ 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது மகிழ்ச்சி, சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறது. 2ஆம் இடத்தை பார்க்குற பணம், காசு, பணம். அப்போ நீங்கள் உங்கள் சாங் அது கிடையாது. உங்கள் சாங் என்ன, பொன்மகள் வந்தால் பொருட்கோடி தந்தால். சில்ட்ரன்ஸ் ஆஃப் குரு பகவான். நீங்கள்லாம் பேசிக்காகவே பொன்னார் மேனியன் குரு பகவானுடைய சில்ட்ரன்ஸ். 2ஆம் இடத்தை குரு பார்த்துறார். 4 பார்க்குறார். உயர்கல்வி, உயர் பதவியெலாம் வரும். இந்த 8ஆம் இடத்தில் மறைவது ஒரு சின்ன பிரச்சனை, மன ரீதியான, உடல் ரீதியாக லிவர் சம்மந்தப்பட்ட, கிட்னி சம்மந்தப்பட்ட, பெருங்குடல் சம்மந்தப்பட்ட, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும். அப்போ பீஸா சாப்பிட்றவங்க, பர்கர் சாப்பிட்றவங்க, அப்போ இது மாதிரியான இந்த ஆர்டிஃபிஷியல் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றவங்க, நூடுல்ஸ் சாப்பிட்றவங்கெல்லாம் அந்த பழக்கத்தை விட்டுட்டு இயற்கை உணவுக்கு மாறிடணும். நான் சொல்கிறதெல்லாம் சாப்பாட்டில் தப்பு பண்ணுறவருக்கே. அப்போ மேற்கொண்டு நீங்கள் யோசிச்சிங்க. சில பேர் நான் வந்து இல்லை வேறு சில பழக்கங்கள்லாம் வச்சுருக்கேன், புத்தாண்டு பிறந்தோடனே கீழே போட்டு உடச்சிடணும், அதுதான் உங்களுடைய முதல் சத்தியமாக இருக்கணும். அதை முதல்ல பண்ணிங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் மாபெரும் சிறப்பு. இப்போயே உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொண்டிருக்கும் வழியை நோக்கி செல்லுங்கள். 100க்கு 92 மார்க். என் மனதிற்கு மிகவும் பிடித்த மகர ராசிக்காரர்களே, மகர ராசிக்காரர்கள்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மகர ராசிக்காரர்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேன். மகர ராசிக்காரர்களை நான் பார்த்துருக்கிறேன். ரொம்ப நாள் அவருடைய வளர்ச்சியை நான் கண்கூடாக பார்த்துருக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, இந்த மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு 7.5 சனி, ஒரு மனிதர்களை இவ்வளோதான் துன்புறுத்த முடியுமான்னு தெரியாத அளவுக்கு, அந்த அளவுக்கா ஒருத்தனை போட்டுக்கு. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு இப்போ தான் விட்டான், விட்ட உடனே திரும்பவும் போய் வக்கரமாயிட்டான். திஸ் பேட் பாய் என் ஃபாதர் சார், மை ஃபாதர். ஸோ இந்த சனி பகவான் எனக்கு 7.5 சனின்னு இருந்து கெடுத்ததை தவிர, இப்போ போய் 3ஆம் இடத்துல வக்கரம் பெற்று வர உட்காந்துருக்கார். இந்த ஜனவரி 1ஆம் தேதி தான் நம்மால் சனி பகவான் வக்கர நிவர்த்தி பெற்று நார்மல் சனி பகவானாக மாறியிருக்கார். அப்பாவுக்கு கோபம் தணிந்திருக்குன்னு அர்த்தம். அப்பா கோபமாக இருந்தார், இனிமேல் அப்பா நல்லா பழக போகிறார். ஓகே,
நீங்கள் பழகுறீங்க பழக வேணாம், எனக்கு மொத்தத்தில் எனக்கு கெடுக்காமல் இருங்க போதும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்போது 3ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவான் 3, 4, 5 பார்க்கிறார். சொத்து வாங்கி தருகிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? அந்த சனி 3ஆம் இடத்தில் இருந்து 7ஆம் பார்வையாக 9ஐ பார்க்கிறார். 9ஆம் இடம் அடுத்து 12 பார்க்குறார். இந்த கதையெல்லாம் விடுங்க சார், விடுங்க, இதெல்லாம் ஒரு பார்வைன்னு பேசிகிட்டு இருக்கீங்க. காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு ஆச்சு, எனக்கு இதுக்கு மேலே குழந்தை பிறந்து, அது விடுங்க சார், அதெல்லாம் குரு வில் டேக் கேர். சனி பகவான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அதை சொல்லுங்கள். குருவும் குழந்தை தான் ப்ளஸ் பண்ணுறாரு, சனியும் குழந்தை தான் ப்ளஸ் பண்ணுவாருன்னா அப்போ எனக்கு எத்தனை தான் குழந்தை பிறக்கிறது? குழந்தையே தான் பேசுவீங்களா, வேறு எதுவும் பேச மாட்டீங்களா? அப்போ 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 3, 4, 5ஐ பார்த்து சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகளை முடித்து தருகிறார். சரி, வருடத்தினுடைய துவக்கத்தில் 6ஆம் இடத்துல குரு பகவான் மறைஞ்சிருக்கிறது. இதில் என்ன பெரிய விசேஷம்? இப்போ 6ஆம் இடத்துல குரு பகவான் மறைஞ்சிருந்தால் அது என்ன கொண்டாடணுமா? இப்போது அது ஒரு மறைவு ஸ்தானம் தானே. மறைவு ஸ்தானம் என்று நீங்கள் பொருள் கொள்ளக்கூடாது. அவர் 12 கூடையவர். அவர் இருந்திருந்தால் செலவு தான் வச்சுருப்பார் உங்களுக்கு. அவர் போய் 6ல் மறைஞ்ச கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னா எப்படியே, கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். இப்போ ஒரு கெட்டவங்க அவன் போய் கெட்டு போயிட்டான், சந்தோஷம், நல்லா கெட்டு போகிறஜா. ஸோ 12 கூடியவன் 6ஆம் இடத்துல மறையும் பொழுது என்ன ஆகுது? விபரீத ராஜயோகம் கிடைக்கிறது. தங்கம் வாங்க போகிறீங்க. யார்? தங்கம். சும்மா இருங்க குறிச்சி, நீங்கள் வேறு, அவனுக்கு இங்கே வேலை இல்லாமல் உட்காந்துருக்கோம். இப்போ நேற்று பார்த்தீங்களா இல்லையா? நான் பார்த்துட்ருக்கேன், பேட்டிலாம் யூடியூப்பில் பார்க்குறேன். தங்கம் விலை திடீரென்று வெடிக்க போகிறது. இன்றைக்கி காலையில் தான் படித்தேன். அது வெடிக்க போகுது, வெடிக்காமல் போகுது. குரு பகவான் உங்களுக்கு தங்கம் தருவார், அவ்வளோதான். அதுக்கு அர்த்தம் நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கோங்க. நீங்கள் புதுசாக வாங்குங்க, இல்லை இருக்கிற நகையை நீங்கள் பழைய நகையை அடமானம் வச்சதை மீட்டு எடுத்துகிட்டு வாங்க, வீட்டுக்குள்ளே தங்கம் வருது, அவ்வளோதான் கேள்வி. சில பேர் காயின்ஸாக வாங்குவீங்க. எப்படி வாங்குறீங்களோ உங்கள் சக்திக்கு ஏற்ற மாதிரி, மாதம் 2 காயின் வாங்க போகிறேன், மாதம் 4 காயின் வாங்க போகிறேன், உங்களால் முடிஞ்சதெல்லாம் வாங்கிட்டே இருங்க. இதெல்லாம் உங்களுக்கான பொன்னான நேரம். இந்த 6ஆம் இடத்தை சனி பகவான் குரு பகவான் பார்க்கும் பொழுது, உங்களுக்கு மறையும் பொழுது இதெல்லாம் நடக்கும். 6ஆம் இடத்தில் மறைந்த குரு பகவான் 6லிருந்து 5ஆம் பார்வையாக மகர ராசிக்காரர்களுக்கு 9ஐ பார்க்கிறார். அடுத்ததாக உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்கிறார். 12ஆம் இடம் அயன சயன ஸ்தானம். ஜனவரி மாதம் பிறந்த உடனே இல்லற வாழ்க்கையில் மகிழ்ச்சி. நானே என் வீட்டுக்காரரும் சந்தோஷமாக இருக்கிறதே இல்லை சார். எங்களுக்கு இப்போ தான் எங்களுக்கு வாழணுன்னே ஆசை வந்திருக்கு. நாங்கள் 2 பேரும் கை கோத்து அப்படியே பார்க் வரைக்கும் அப்படியே நடந்து போயிட்டு அப்படியே திரும்பி வரோம். டெய்லி சாயந்தரம் வாக்கிங் தான். போகும்போது என்னை பற்றி பேசிட்டே வருவார், நான் அவரை பற்றி பேசிட்டே வருவேன். அடடா போதும் உங்கள் லவ் கரையை மீறி போயிட்டுருக்கு உங்கள் லவ். ஸோ இப்போ 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது மகிழ்ச்சி ததும்புகிறது. ஜனவரி மாதம் ஃபேமிலி மந்த். இந்த 6 மாதம் ஒன்லி ஒரு ஃபோக்கஸிங் அபவுட் த ஃபேமிலி. அப்படி தான் இந்த வருஷத்தையும் அப்படி சொல்லலாம். ஸோ இப்போ அடுத்ததாக என்ன ஆகுதுன்னா, 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 12 பார்த்தவர் அடுத்து உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கிறார். சூப்பர். 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். வாங்க 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 அப்படி வாங்க. இப்போ இதை பற்றி தான் யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. நீங்களாவது பேசுங்க ரம்ஜி சார். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணுவார்? பணத்தை தருவார். அப்படி சொல்லுங்கள். வாங்கின கடனை ஊழல் இருக்குது, அது எவ்வாறு உட்காந்து அடைக்கிறது? மகர ராசிக்காரர்கள் பொதுவாகவே சின்ன வீட்டில் தான் குடியிருப்பீங்க. ஒரு சிறிய வீடு, அதிகபட்சம் ஒரு 450 ஸ்கொயர் ஃபீட் 550 ஸ்கொயர் ஃபீட் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி இருக்கிற இந்த வீடுகள்லேருந்து இருக்கிறவங்கெல்லாம் ஹவுசிங் போர்ட் டைப் வீடுகள் அந்த மாதிரிலாம். இப்போது பெரிய வீடு, ஒரு பெரிய ஃப்ளாட்டு நான் வாங்கியிருக்கேன். பேசிக்கொண்டிருக்கும் இந்த நேரம் மகர ராசிக்காரர்கள் ஒரு வீட்டில் இருப்பீங்க. அதான் அதில் ஒரு சந்தோஷம். இந்த பூமி லாபம் என்பது ஏற்படும். புதுசாக வீடு வாங்க போகிறீங்க. காரணம் என்னவென்றால் 2ஆம் இடத்தை ராகுவை பார்த்துட்டார். குரு சண்டால யோகம் உண்டாகிவிட்டது. பெரும் பணம் வந்துவிட்டது. பூமி லாபங்கள் கிடைக்கிறது. அடுத்ததாக மகர ராசிக்காரர் இப்படியே போயிட்டு இருந்த என் வாழ்க்கை. சில பேருக்கு என்ன ஆகும்னா, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, புதிய தொழில் தொடங்கிறது, இதெல்லாம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு நல்லாயிருக்கும். 7ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்று அப்போ ஜூன் 1லேருந்து உச்சம் பெற்ற குரு பகவான் என்ன தருகிறார்? நிறைய தன லாபங்களை தருவதைப் போலவே கலத்திரஸ்தானத்திலே உச்சம் என்பதால் நிறைய என்ன பண்ணுறார்? உங்களுடைய வெளிநாட்டு யோகங்கள், வெளிநாட்டு கனவுகளை பூர்த்தி பண்ணுறார். நான் எப்படியாவது சார் கனடாவில் போய் என் காலடி எடுத்து வச்சே தீரணும். ஏதோ ஒன்று, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கனவு. சில பேர் படிக்கிறதே படிக்கும்போதே வெளிநாட்டில் போய் படிக்கணுங்கிறதுக்காகவே படிக்கிறவங்களாம் இருக்காங்க. ஒவ்வொரு மனிதருக்கு ஒவ்வொரு ஆசை. ஸோ அந்த மாதிரி 7ஆம் இடத்துல அப்படிலாம் நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஃபாரின் யோகங்கள். சில பேருக்கு காதல், திருமண வாழ்க்கை. எத்தனை நாள் ஆச்சு சார் பிரிஞ்சிருந்து? நானும் என் கணவரும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக பிரிஞ்சிருந்தோம் சார். இப்போ தான் சார் ஒன்றா சேர்ந்துருக்கோம் போன்ற விஷயங்கள் எல்லாம் இப்போ இந்த பீரியடில் உங்களுக்கு நீங்கள் மீண்டும் ஒரு வாழ்க்கை தொடங்குவதற்காக ஒரு அமையும். 7ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்ற குரு பகவான் உங்களுக்கு புதிய சிந்தனைகளை உருவாக்கி தருகிறார். உங்கள் நகைக்கடன், வீடு கடன் எல்லாம் அடைச்சிடுவார். குரு நினைத்தால் ஒரு உலகத்தையே உருவாக்குவார்.
அந்த குரு என்ன பண்ணுறார், 5ஆம் பார்வையாக உங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு இப்போ வந்து 11 பார்க்குறாரு, லாபத்தை பார்க்குறாருங்க. முதன்முறையாக 11 பார்க்குறாரு. அடுத்து மகர ராசி எங்கே தேடுறாரு குரு பகவான் பார்த்துட்டு, அம்மா விருச்சிகத்தை பார்த்துட்டேன், அடுத்து நெக்ஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது யார், மகரம், கமான் மகரத்தை அப்படி பார்க்குறாரு குரு பகவான் பார்த்துட்டார். மகரத்தை பார்த்தோன்னே நான் மகர ராசிக்காரர்களை ஹாப்பி, ஐ எம் வெரி ஹாப்பி, ஓகே, ஐ எம் பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். பண்ணிட்டீங்களா, சந்தோஷம். அடுத்து குரு பகவான் என்ன பண்ணுறார், மீனத்தை பார்க்குறார், உங்களுடைய 3ஆம் இடம். அங்கே தான் யார் இருக்கா, அதை பார்க்குறதுல ஒரு விசேஷமும் இல்லை. 3ஆம் இடத்தை அவர் பார்த்தா என்ன பார்க்காட்டி என்ன, அதில் பெரிய பார்வை பலம்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் அங்கே மிஸ்டர் சனி பகவான் அங்கே தான் உட்காந்துருக்கார். மை ஃபாதர் அங்கே தான் போய் உட்காந்துருக்காரு. அவரை குரு பகவான் பார்த்துட்டார். என்னப்பா இங்கே பண்ணுற, ஒன்றும் இல்லைங்க, நான் ஆஃப்லைனில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன், இனிமேல் நீ ரெஸ்ட் எடுக்கக்கூடாது, நான் சொல்கிறேன் மகர ராசிக்காரன், நீ போய் நல்லது பண்ணு. ஓகே குரு பகவான். அப்போது குரு சொல்லி சனி கேட்டு ராசிநாதன் என்ன ஆயிடுறார், ராசிநாதன் ஆக்டிவேட் ஆகிடுறார். இனி நிறைய நற்பலன்கள் நடக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு வியாதி, கடன், கஷ்டம் தீரப்போகிறது. முக்கியமாக நீங்கள் இது வரைக்கும் பட்ட கடன் தான் ஒழிய போகுது. காதல் ததும்ப போகிற இந்த வருடம் ஃபுல்லாக மகிழ்ச்சி, காதல், இனிப்பு எடுத்துக்கொள்ளுங்கள், காதல் பிறந்திருக்கிறது. அந்த மாதிரி தான் மகர ராசிக்காரர்களுக்கு நற்காலம் பிறந்திருக்கிறது. 100க்கு 100 மார்க். கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம், கும்பராசிக்காரர்கள் என்றாலே குதூகலம் தான். கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ஒரு கோடி ரூபா பணத்தை கொடுத்து எடுத்துகிட்டு போன்னு சொன்னால் அதிலிருந்து ஒரு 100 ரூபாய் எடுத்தனே, டிஃபனுக்கு மட்டும் சாப்பிட்டுக்கிறேனே அப்படி சொல்லி அவ்வளவு நல்லவர்கள் கும்பராசிக்காரர்கள். இந்த கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே என்ன ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்றால், ஏமாற்ற தெரியாது. அதான் அவங்களுடைய வெகுளியான, அவன் மற்றவங்களாம் ஏமாற்றுவானா, இவர்களுக்கு ஏமாத்துறதுக்கு ஸ்பெல்லிங்கே தெரியாதுன்னு சொல்ல வந்தேன். ஸோ அப்போது அப்படிப்பட்ட இந்த கும்பராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கும் என்பதை பார்க்கிறோம். கும்பராசிக்காரர்கள் பெரும்பாலும் குருவை பேக்கெட்லேயே போட்டு சுற்றுற ஆட்கள். நான் அடிக்கடி சொல்வேன், ஏன்னா 2 குடையவராகவே குரு பகவான் இருக்கிறார். கும்பராசிக்கு அடுத்து பக்கத்துலேயே க்ளோஸாக என்ன ஹலோ குரு சார் அப்படின்னா சொல்லுங்கள் சார் அப்படின்னு 2 பேர் இந்த காம்பவுண்ட்லேருந்து இவர், அந்த காம்பவுண்ட்லேருந்து அவர் 2 பேர் பேசிப்பாங்க. அவ்வளோ க்ளோஸில் இருக்காங்க 2 பேரும். அந்த மாதிரி குரு பகவான் என்ன பண்ணுறார், 2ஆம் இடத்தில் இருக்கிறவர், 2 குடையவர் 5ஆம் இடத்திலே யோகஸ்தானத்தில் இருக்கிறார். குரு பகவான் யோகாதிபதியா யோகத்தில் இருக்கிறார். அப்போ தகவல் தொழில்நுட்பம் என்னும் இடத்திலே குரு பகவான் இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, என்னென்ன யோகம் வேணுமோ எல்லாம் தருவார். நண்பர்களே, கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒருத்தருக்கு நல்லது நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்னெல்லாம் கேள்வி கேட்போம் சொல்லுங்கள். ஒரு நல்லது நடக்குதுன்னா என்னென்ன கேள்வி கேட்போம், எனக்கு திருமண யோகம் வந்தாச்சா, எனக்கு குழந்தை பிறக்கிற யோகம் வந்தாச்சா, எனக்கு வெளிநாட்டு யோகம் வந்தாச்சா, எல்லாம் கேட்போம். இந்த யோகம்னா என்ன அப்படின்னா, நம்ம என்ன கேட்குறோன்னா, எனக்கு திரும்ப இந்த மாதிரியான பிராப்தம் வந்தாச்சாங்கிறது தான் நம்ம யோகம்னு சொல்கிறோம். அந்த பிராப்தம் வருகின்ற ஒரு நேரம் இது ஜனவரி மாதம் உங்களுக்கு புதிய வேலை கிடைக்க போகுது. புதுசாக நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் தனவரவு ஏற்பட போகிறது. எல்லாம் நல்ல 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 விஷயம். 5ஆம் இடத்துல 5ல் இருக்கிற குரு பகவான் 5ஆம் பார்வையாக உங்களுடைய 9ஐ பார்க்கிறார், உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். 5லிருந்து 7ஆம் பார்வையாக உங்களுடைய 11ஆம் இடத்தை லாபத்தை பார்க்கிறார். 5லிருந்து 9ஆம் பார்வையாக உடம்பை பார்க்குறார். கும்பராசிக்காரர்களுக்கு உடம்பை பார்க்குறார். உடம்பில் இருக்க ராகுவை பார்க்குறார். நண்பர்களே, நிறைய பேர் கேட்பீங்க என்கிட்ட, ராசியில் ராகு இருக்காரே, பெருசாக ஒன்றும் பண்ணவே இல்லை, ராகு பகவான் பெருசாக கும்பராசிக்காரங்களை ஒன்றுமே பண்ணல. பொதுவாகவே ராகு ராசியில் இருக்கக்கூடாது. இருந்தால் என்ன ஆகும்னா, அவர்களுக்கு வந்து இந்த மாதிரியான குடும்பத்தில் பிரச்சனை, டைவர்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஏற்படும். குரு பார்வை பட்டுக்கிட்டே இருந்ததால் அதுக்கு ஒன்றும் ஆகலை. ஏன்னா குரு இருக்கும்போது அந்த இடத்துல மங்களங்கள் மட்டுமே இருக்கும். அதான் குருவோட ஸ்பெஷாலிட்டின்னு பேர். குரு எங்கே இருக்காரோ அங்கே ஒரு குறையும் வராது. அது அவரே பார்த்துப்பார். அது குருவோட ஸ்பெஷாலிட்டி ஆஃப் த குரு. ஸோ அப்போ அந்த குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா, உடம்புலேயே இருந்து உங்களை காபந்து பண்ணி பார்த்துக்கிட்டார். இப்போது புத்தாண்டு பிறந்த உடனே என்ன ஆகுன்னா, முதல் விஷயமாக யோகங்கள் கிடைக்கிறது. முதல் விஷயமா அதெல்லாம் நடக்குது. அடுத்ததாக இந்த புத்தாண்டு பிறந்த உடனே 2வது விஷயமாக என்ன விஷயம் நடக்குது அப்படின்னா, 5ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் 7ஆம் பார்வையாக 11ஐ பார்த்தவர். அடுத்ததாக 9ஆம் பார்வையாக பார்த்து உடம்பை சரி பண்ணி எல்லாம் சொன்னேன். ஸோ இனிமே தான் சம்பாதிக்க ஆரம்பிக்க போகிறீங்க என்று பொருள். இப்போது ஆஃப்டர் ஜூன் 1ஆம் தேதி என்ன ஆகுது, இந்த குரு பகவான் 6ஆம் இடத்திலே உச்சம் பெறுகிறார். 6ஆம் இடத்திலே உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்ற குரு பகவான் என்ன செய்வார், 2-11 கூடியவர் 6ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்றவர் என்ன செய்வார் என்றால், தனாதிபதி உச்சம். அப்போ கும்பராசிக்காரர்கள் கடன் ஒழிய போகிறது, கடன்கள் ஒழிய போகிறது. அடுத்ததாக கும்பராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும்பொழுது புதிய ஜாப் கிடைக்க போகுது. புதுசாக ஒரு இடத்துல வேலை கிடைக்க போகுது. 6ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் எனும் போது எதிரிகள்லேருந்து அவங்களுடைய
தொந்தரவுகள்லேருந்து என்னை வேலை பார்க்க விடுங்கிறாடே, எப்போ பார்த்தாலும் ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கீங்க, கம்பெனியில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் பண்ணிகிட்டே இருக்கீங்க, அதெல்லாம் ஒழிஞ்சு நீங்கள் தனிக்காட்டு ராஜாவாக ஆக போகிறீங்க. உங்கள் வழி, உங்களுக்குன்னு ஒரு வேலை, அந்த வேலை நீங்கள் கரெக்டாக முடிப்பீங்க, அதுக்கே உங்களுக்கு நேரம் இருக்காது, அந்தளவுக்கு பிஸி ஆகிடுவீங்க. 6ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறுகிறார். 6இல் இருக்கின்ற குரு பகவான் 5ஆம் பார்வையாக உங்களுடைய எதை பார்க்கிறார்? 10ஆம் இடத்தை பார்க்கிறார். தொழில், புதுசாக ஒரு ஜாப் கிடைக்க போகுது. கும்பராசிக்காரர்களுக்கு புதிதாக ஒரு உலகம் உருவாகிறது. காலையில் வந்து கடையை திறந்துட்டு உட்காந்தோன்னா ஃபுல் டே கடையை பார்த்துக்கிறதுக்கே நேரம் சரியாக இருக்குது சார், எனக்கு வேறு வேலையே இல்லை. நான் நார்மலாக இந்த இடத்துல வேலைக்கு சேர்ந்தேன், இப்போ எனக்கு ஒரு அடிஷனல் இன்கம் வர்ற மாதிரி எனக்கு புதுசாக இன்னொரு வேலை கிடச்சிருச்சு, இதில் நிறைய இன்கம் பண்ணி நான் நல்லா ஜெயிக்க போகிறேன் போன்ற எண்ணங்கள் உருவாகும். புதிய உதயம், சேவிங்ஸ் பண்ணுங்கிற எண்ணம் எல்லாம் வரும். 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது புதுசாக ஜாப் போன்றவைகள்லாம் கிடைக்கும். அடுத்ததாக இந்த குரு பகவான் உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்கிறார், 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 2ஆம் இடம் வந்து தனஸ்தானம். தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும்போது என்ன ஆகுது? பணம் விளையாடுகிறது, கையில் பணம். 2ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து காசு மேலே காசு வந்து கொட்டுகிற நேரம் இது, அது மாதிரி தான். 2ஆம் இடத்த காசு வந்துருச்சு. இப்போ நிறைய பேர் நிறைய படிக்க போகிறீங்க, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். இது எல்லாம் இந்த யார் பண்ணுறார்? குரு பகவான் தருகிறார். ஏற்கனவே 2ஆம் இடத்து சனி பகவான் உட்கார்ந்துருந்தவர் பணம் தந்தாரா? எங்கே சார் தந்தார்? எங்கே தந்தார்? அந்த ஆள் வந்த நாள்லேருந்து வக்கரமாக தான் சார் இருக்கார். இப்போ தான் சார் வக்கர நிவர்த்தி அடைஞ்சிருக்கார். இத்தனைக்கும் என் ஃபாதர் சார் அவர். ஓகே, ஸோ சனி பகவான் என்ன பண்ணுறார்? இனிமேல் உங்களுக்கு பணம் தர ஆரம்பிக்கிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. ஐயா, ஓப்பனிங் எல்லாம் நல்லா தான் இருக்குது, பணத்தை கண்ணில் காட்டுங்கய்யா. இனிமே கண்ணில் காட்டுவார். இந்த ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஒவ்வொரு நாளும் பணத்தை நீங்கள் கோபுர தரிசனம் செய்வது நல்லதுங்கிற மாதிரி நீங்கள் தினமும் காலையில் எழுந்திரிச்சு பணத்தை தரிசனம் பண்ணிகிட்டே இருப்பீங்க. காலையில் வரும், உங்களுக்கு மத்தியானம் அப்படி பணம் வந்துக்கிட்டே இருக்கும். யூ ஆர் கோயிங் டு என்ஜாய் யுவர் ஃப்ரூட்ஃபுல்னஸ். உழைக்கிறீங்க, சம்பாதிக்கிறீங்க, பணம் வருது. இந்த ட்ராக் கரெக்டாக இருக்கும். நான் இப்படி வேலை பார்க்குறேன், இப்படி சம்பாதிக்கிறேன், நான் ப்ரைடாக இருக்கேன். உங்களுக்கு நீங்களே மார்க் போட்டுட்டு இருப்பீங்க, டிக் மார்க், நான் கரெக்டாக இருக்கேன். இந்த ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்க போகிறீங்க. கும்பராசிக்காரர்களுக்கு பாதசனி பீரியட்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் உங்களுக்கு ப்ராப்ளம்னு எதுவுமே கிடையாது. ஆனால் ராசியிலே ராகு, குரு பார்வை ஆஃப்டர் ஜூன்லேருந்து டிசம்பர் வரைக்கும் மிஸ் ஆகுது. ராகுவை குரு பார்த்துட்டே இருந்த வரைக்கும் தான் ராகுவால் ஒன்றும் பண்ண முடியாது. குரு பார்வை மிஸ் ஆகுது. ராகு தனித்து செயல்பட போகிறார். கும்பத்தில் ராசியில் அமர்ந்திருக்கிறார். அப்போ என்னாகும்? ராசியில் இருக்கிற இந்த ராகு பகவான் குடும்பத்தில் குழப்பம், டைவர்ஸ் போன்றவற்றை உண்டாக்குவார். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நமக்கு என்ன பண்ணணும்? யூனிட் டு பி மோஸ்ட் கேர்ஃபுல். காலையில் எழுந்திரிச்சு சாயந்தரம் வரைக்கும் வெட்டி பசங்களாம் நம்ம கூடவே வருவாங்க. நம்மளை எப்படியாவது மறிக்கிறா, சாயந்தரம் ஒரு பார்ட்டி இருக்குடா, எங்கள் அக்காவோட சம்பந்தி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வீட்டில் ஒரு நிகழ்ச்சி திருநெல்வேலி வரைக்கும் போய்ட்டு வரணும். நான் எந்த திருநெல்வேலிக்கும் வரல, எனக்கு வேலை இருக்குது, அவ்வளோதான். இது க்ளீனாக இருக்கணும். தேவையில்லாத விழாக்கள், விருந்துகள், தேவையில்லாத பார்ட்டி, பப்பு. ராசியில் ராகு இருந்தால் உங்கள் வாழ்க்கை அழிந்துவிடும். போகத்துக்கே எடுத்துகிட்டு போவார். பழைய எக்ஸு. ஐயா சாமி, நான் வேலை பார்க்குறேன், என்னை உருப்பட விடுங்க ப்ளீஸ். ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுருங்க, யாரும் என்னை தொந்தரவு செய்யாதீர்கள், நான் வேலை செய்கிறேன், வீட்டு வாசலில் எழுதி போட்டுருங்க. நல்லது. கும்பராசிக்காரர்களுக்கு 100க்கு 95 மார்க். மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த 2026 எப்படி இருக்க போகிறது? மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 2026 படைக்கப்பட்டதே உங்களுக்காகத்தான். ஏனென்றால் 2026 மிகப்பெரிய பிரம்மாண்ட ஒரு விஷயம் எல்லாம் நடக்கப் போகிறது. நண்பர்களே, ஒரு மிகப்பெரிய கட்டிடம் எல்லாம் நன்றாக புரிந்து கொள்ள, எல்லாரும் எனக்கு கவனிங்க, தயவுசெய்து கவனிங்க. மிக உயர்ந்த கட்டிடம் எல்லாம் ஒரு காலத்தில் வரைபடங்களாக இருந்தவைதான். மிகப்பெரிய பேரரசன் எல்லாம் ஒரு காலத்திலே பாலுக்கு அழுத குழந்தை தான். எதுவுமே ஒரே நாளில் நடந்துடாது. எதுவுமே ஷனை கந்தகாங்கிறான். ப்ராசஸ் பை ப்ராசஸ், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் முன்னுக்கு வர முடியும். கஷ்டப்பட்டு ஏறி வந்த மீனராசிக்காரர்கள் உச்சி படிக்கட்டுக்கு போயாச்சு. இந்த வருஷம் நீங்கள் அந்த பெனிஃபிட்டை என்ஜாய் பண்ண போகிறீங்க. நான் சொல்லுவது மிகை அல்ல, தரவுகளோடு பேசுகிறேன். எப்படி? ராசியில் சனி பகவான், ஆமாம். ஜென்ம சனி, பேட் பாய், ஆமாம், பேட் பாய் தான். ஆனால் அந்த ஜென்ம சனிக்கு ஒரு பவர் இருக்குது. என்னென்னா, சனி 10 பார்த்துட்டா, நான் தனுசுக்கு சொன்னேன், மிதுனத்துக்கு சொன்னேன், இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். சனி 10 பார்த்துட்டாருன்னா அவர் உலகப் புகழ் பெற வைப்பார். யாருக்கெல்லாம் சனி 10ஓடு தொடர்பு, கூகுள் பண்ணி பாருங்கள். 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்தால்
உலகப் புகழ் பெறுவீர்கள் என்பது சாஸ்திரம். பெரும்புகழ் பிரபலமாவீங்க. அப்போ 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது உங்கள் கம்பெனி பிராண்ட் ஆகுது. நீங்கள் என்ன கம்பெனி வச்சுருக்கீங்க அந்த கம்பெனி பிராண்ட் ஆகுது. அடுத்து 10 குடைய யார்? குரு பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். 4ஆம் இடம் என்பது என்ன? கேந்திர பலம் என்று பெயர். அப்போ அந்த கேந்திர பலம் பெற்ற இந்த குரு பகவான் பவர்ஃபுல்லாக இருக்கிற இந்த குரு பகவான் என்ன பண்ணுறார்? 4ஆம் இடத்தில் இருந்து 5ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 8ஆம் இடம்னா என்ன? உங்களுடைய ஆயுள் பாவம். 8ஆம் இடம் என்பது அசட்ஸு, 8ஆம் இடம் என்பது சொத்து, இதெல்லாம் 8ஆம் இடம். இந்த 8 குரு பகவான் பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா பெரும் பணத்தை தருகிறார். 8ஆம் இடம் என்பது அசட்ஸ். அப்போது இந்த 8ஆம் இடம் என்பது ஆயுள் பாவம். குரு பகவான் என்ன பண்ணுறாரு? ஆயுஷை ரீகன்ஃபார்ம் பண்ணுறாரு. என்னது ரீகன்ஃபார்ம் பண்ணுறாரு? ஆமாம், ஆல்ரெடி சனி பகவான் ராசியில் வந்து வக்கர நிவர்த்தி அடைஞ்சு கன்ஃபார்ம் பண்ணார். இவர் ரீகன்ஃபார்ம் பண்ணுறார். கன்ஃபார்ம் என்ன பண்ணார்? இனிமேல் உங்களுக்கு ஆயுளுக்கு ஆபத்தில்லை. மீனராசிக்காரர்களுக்கு தீரா பெருவியாதிகள் யாருக்காவது இருந்தால் அந்த நோயெல்லாம் சரி பண்ணிடுறார் இந்த சனி பகவான். இப்போ குரு பகவானும் அதை மீண்டும் கன்ஃபார்ம் பண்ணுறார். குரு 7ஆம் பார்வையாக உங்களுடைய 10ஆம் இடத்தை, தன் சொந்த வீட்டை பார்க்குறார். 10 கூடைய இந்த குரு பகவான் 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தையே பார்க்கிறார். அப்போ தொழில் நல்லா வரும். சூப்பராக டெவலப் ஆகிட்டீங்க. நீங்கள் வாழ்க்கையில் 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது யூ டெவலப்டு. உங்களுடைய வாழ்க்கை வேகமாக செல்லப்போகிறது. 10ஆம் இடம் என்பது என்ன? 10ஆம் இடம் என்பது உங்களுடைய தொழில். அந்த தொழில்ங்கிற இடத்துல குரு பகவான் தொழிலுக்குடையவர். தொழில் ஸ்தானத்தையே பார்க்கும் பொழுது ஒன்று வேலை மேலே இருக்கணும், இல்லைனாலும் வேலை மேலே தான் இருக்கணும். ஸோ அப்போது அந்தளவுக்கு பிஸி ஆகிடுவார். 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். உங்களுடைய இன்பம், கேளிக்கை, மகிழ்ச்சி, சந்தோஷம் அதெல்லாம் அப்புறம் சார், அதெல்லாம் டிபார்ட்மெண்ட் 2. ஸ்கோப் நம்பர் 1 என்ன? எப்போ பார்த்தாலும் ஒர்க் பண்ணணும், அதுதான் ஸ்கோப் நம்பர் 1. அந்த மாதிரி ஆக்கிடுறார். அடுத்ததாக இந்த குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா 10ஆம் இடத்தை பார்த்தவர் அடுத்ததாக 1ஆம் இடத்தை இப்போ ஜூன் வரைக்கும் எப்படி போகுது 10 ஏற்கனவே சனி 10 பிராண்ட் பண்ணிட்டார். இந்த பக்கம் என்னடானா இவர் பார்த்துட்டார், 10 குரு பகவான் பார்த்துட்டார். அப்போ இது ஒரு பக்கம் தொழில் வேறு டெவலப் ஆகுது. குரு பகவான் சேல்ஸை பார்த்துக்கிறார், சனி பகவான் பிராண்டிங்கை பார்த்துக்கிறார். சனி பகவான் 10 பிராண்ட் பண்ணுறார், உலக புகழ் கொடுக்குறார். குரு பகவான் 10 சேல்ஸ் கொடுக்குறாருன்னா நிறைய லீட்ஸ் கொடுக்குறாரு. ரொம்ப இன்ஸ்டா பாஷையில் தான் பேசணும். ஸோ இப்போ நிறைய லீட்ஸ் கொடுக்குறாரு யார்? குரு பகவான். இதெல்லாம் பண்ணுறாரு. இப்போது இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் தருகின்ற பலனை தொடர்ந்து அடுத்து 5ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறுகிறார். எப்போ? இந்த ஜூன் மாதத்திலே குரு பகவான் 5th பிளேஸில் உச்சமடைகிறார். சந்திரனுடைய வீடு. நண்பர்களே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், மீனராசிக்காரர்களுக்கு சந்திரனை போன்றது ஒரு தெய்வம் யாரும் இல்லை. தெய்வம் இருப்பது எங்கே? அது இங்கே. எது? 5ஆம் இடத்திலே சந்திர பகவான் வீட்டிலே குரு பகவான் உச்சம் பெறுகிறார். இது மாதிரி ஒரு நல்ல நேரம் இந்த உலகத்திலே இது கிடையாது. பழம் நழுவி பாலில் விழுந்து அது நழுவி வாயில் விழுந்ததுன்னா அப்போ 5ஆம் இடம் என்பது புகழ், பெயர், யோகம். அந்த இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது ராஜா வாக்கி அழகு பார்க்கிறார் சந்திரன். அவ்வளோதான், இனிமே எல்லாம் அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி ஆக்கிட்டார். இப்போ 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்துட்டார். 5ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் 5ஆம் பார்வையாக 9ஐ பார்க்கிறார், 11 பார்க்கிறார், உடம்பை பார்க்குறார். குரு பகவான் ஹெல்த்தை பார்க்குறார், உடம்பை பார்த்துறார். உடம்பை பார்த்தோன்னா உடம்புல இருக்கக்கூடிய ரோகங்கள் எல்லாம் சரியாக போகுது. யாருக்கெல்லாம் மீனராசிக்காரங்க ஐயோ ஹெல்த்தை கெடுத்துக்கிட்டேனே, என் உடம்பு வீணாக போச்சு, கவலைப்படாதீங்க. குரு பகவான் உடம்பை பார்த்துட்டார். எவ்ரிதிங் வில் பிகம் நார்மல் அண்ட் ஆல் ரைட். எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட். ஒன்றை பார்த்த குரு பகவான் ஒன்றை சரி செய்து விடுகிறார். உடம்பை சரி பண்ணிடுறாருங்க, சும்மா கிடையாது. இந்த குரு பகவான் சும்மா ஆள் கிடையாது, சாதாரண ஆள் கிடையாது. இந்த சனி பகவானும் சும்மா ஆள் கிடையாது. 7 10 ஃபாரின் கொண்டு போகிறார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே, ஜனவரி பிப்ரவரியில் நீங்கள் ஃபாரின் போயிடுவீங்க. மீனராசிக்காரர்கள் ஜனவரி பிப்ரவரியில் பக்கத்தில் எங்கே மலேசியா சிங்கப்பூராவது போவீங்க. காரணம் என்னவென்றால் குரு 7 பார்த்துட்டார். பார்த்த ஆள் சாதாரண ஆள் கிடையாது, பெரிய ஆள். அப்போது என்ன ஆகிடுது? பறக்குது. அப்போது குரு பகவான் தெரிகிறது. இப்போது பிரச்சனை வந்தால் என்னன்னு வரும்? 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவால் பிரச்சனை வரும். இந்த ராகு என்ன பண்ணுவார்? பழைய கேஸ் எல்லாம் எடுத்து வெளியே போடுவார். பழைய கேஸ், இது ஏனும் ஒரு தேவையில்லாத கேஸ், தேவையில்லாத பிரச்சனை, இந்த எல்லாத்தையும் எடுத்து வெளியே போடுவார். 12ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கும் பொழுது ஏற்கனவே செய்த பழைய விஷயங்கள் எல்லாத்துலேயும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அது மீண்டும் தொடராமல் பார்த்துக்கணும். எல்லாம் உங்களுக்கு இந்த டிசம்பர் 6 வரைக்கும் தான். அதோடு அதுவும் ஒழிஞ்சுவிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. இந்த மீனராசிக்காரர்கள் பெரும்புகழை அடைய போகிறீர்கள்.
சாம்ராஜ்ய யோகம்னு பேர். சாம்ராஜ்யம், ராஜ்யம், சௌபாகியம்ங்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கையிலே சாம்ராஜ்ய யோகம் வருகிறது. 5ஆம் இடத்திலே இந்த குரு பகவான் உச்சம் பெறுவது ஒன்றுதான், அரசனாக்கி அழகு பார்ப்பதும் ஒன்றுதான். மீனராசிக்காரர்களுக்கு 100க்கு 200 மார்க். திமுக மேற்கு மண்டல மகளிர் அணி மாநாட்டிற்கு வருகை தரும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கும் வி செந்தில் பாலாஜி, கரூர் மாவட்ட கழக செயலாளர். அம்பேத்கர் அகாடமி நடத்தும் மாநில அளவிலான போட்டித் தேர்வர்களுக்கான 50 லட்சம் மதிப்புள்ள அங்கீகார மேடை. மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ்.